ஹாய் வெல்கம் டு நியூ டிசைன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுத்து. ஆல்ரெடி பார்ட் 2 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். இது வந்து 3rd கிளாஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எழுத்து நம்ம முடிச்சிடலாம், முக்கியமானதை மட்டும் கவர் பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சொல் வந்து தனியாக பார்த்தலாம். இப்போ நமக்கு வந்து ஏப்ரல் 2 இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து முடிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, புணர்ச்சி விதி, அதுக்கப்புறம் வந்து ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, சந்திப்பிழையில் வரும். அந்த ஒற்றுப்பிழை, எழுத்துப்பிழை, சந்திப்பிழை இது மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்புறம் இனவெழுத்து, சுட்டெழுத்து இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி படிச்சு தான். வினா எழுத்து, சுட்டெழுத்து, இன எழுத்துலாம் ஒரு பேசிக் கான்செப்ட் தான், ஆல்ரெடி கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எழுத்தில் வந்து இளங்கோவனார் புக்கு வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இதோட 3வது கிளாஸ், இதை நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து உடம்படுமை. இன்றைக்கி ஆல்ரெடி இது வரையும் பார்த்துருக்கோம். பழைய கிளாஸோட கிளாஸ் கீழே போட்டிருக்கேன், லிங்க் போட்டிருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ டெலிகிராமில் நமக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை நான் பார்த்துக்கிறேன். அது என்னோடய ப்ராப்ளம், அதை நான் பார்த்துக்கிறேன். யாரும் படிக்கிறத விடாதீங்க. ஓகேவா. சரிங்க வாங்க. உடம்படுமை. நிலைமொழி ஈற்றினும் வருமொழி முதலினும் நின்ற உயிர்களை உடம்படுத்துமை உடம்படுமையம். அதாவது 2 உயிரெழுத்துக்கள் புணராது. ஓகேங்களா. அதாவது கான்செப்ட் என்னன்னா உடலும் உயிரும் தான் புணரும். அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்போ இந்த இடத்துல ஒரு உயிரெழுத்து இருக்குது, ஒரு மெய்யெழுத்து இருக்குன்னா அந்த மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு உயிரெழுத்து வந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்றது ஈஸியாக புணர்ந்துடும். ஆனால் மணி அடித்தான் இதில் வந்து என்ன முடியுதுன்னா ஈ. ஓகேங்களா. இது என்ன வார்த்தையில் முடியுது? ஈ. ஏதாவது நிலைமொழியில் ஈ. வருமொழியில் ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்குது? ஆ. அதாவது ரெண்டுமே உயிரெழுத்து. இந்த 2 உயிரெழுத்தும் புணருமா? ஈ ஆ அப்படின்னா புணராது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் புணர வைக்கிறதுக்காக நடுவில் நமக்கு ஒரு உடம்படுமை தேவைப்படுது. அந்த உடம்படுமை தான் ஈ இவ். ஓகேங்களா. ஈயும் இவ்வும் அப்படின்ற கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் உடம்படுமை. நிலைமொழி ஈற்றினும் வருமொழி முதலினும் நின்ற உயிர்களை உடம்படுத்தும். ரெண்டுத்தையும் உடம்படுத்தணும், ஒன்றுபடுத்தணும். ஸோ அப்போ ஒரு மெய் தேவைப்படும். அந்த மெய் தான் அது உடம்படு மெய்யாகும். இவ் என்பவை உடம்படு மெய்கள். மணி அடித்தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? மணி அடித்தான். ஏன்னா வந்து ஈன்ற வார்த்தை இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி ஈ கூட்டலா. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பாச்சா? ஈ கூட்டலா யாவா மாறிடுச்சு. மன அழகு மன. ஓகேங்களா. இங்கே என்ன முடியுது? இங்கே வந்து ஆள முடியுது. நமக்கு ஒரு சின்ன இதுதான் ஈ ஈ. ஓகேங்களா. ஐ. இந்த 3 வார்த்தை வந்தால், இந்த 3 வார்த்தை கடைசி எழுத்தாக இந்த 3 வார்த்தைகள் வந்தால், எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன போடணும்னா ஈ உடம்படுமையாக சேர்த்தணும். இது ஒன்று. ஓகேங்களா. ஈ ஈ ஐ வந்தால் எவ்வும் அப்படின்னா இந்த ஈ வந்து உடம்படுமையாக பேசணும். இதை தவிர ஆ. ஓகேங்களா. ஆலிருந்து மற்ற எந்த எழுத்துக்கள் வந்தாலும் ஓகேங்களா நம்ம எதை சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆ என்ற வார்த்தைகள் வந்தால், அதாவது ஈ ஐயை தவிர மற்ற எந்த வார்த்தைகள் வந்தாலும் நம்ம எதை சேர்த்தணும் அப்படின்னா இவ்வுன்ற வார்த்தை உடம்படுமையாக சேர்த்தணும். அதனால தான் இங்கே மன அழகு. இங்கே என்ன முடியுதுன்னா ஆள முடியுது. ஸோ ஆ கூட்டல் ஆ. அப்போ இந்த இடத்துல என்னவா நம்ம உடம்படுமை சேர்த்துறோம்? இவ்வை நம்ம சேர்த்துறோம். ஓகேவா. ஸோ அதே சேம் டைம் ஓகேங்களா ஏன்ற ஓசையில் முடிஞ்சால் மட்டும் ஏன்ற ஓசையில் முடிஞ்சால் மட்டும் நம்ம என்ன சேர்த்தலாம்னா இவ்வும் உடம்படுமையாக சேர்த்தலாம், ஈயும் உடம்படுமையாக சேர்த்தலாம். எக்ஸாம்பிள் ஓகேங்களா. இப்போ சே கூட்டல் அடி. சே கூட்டல் அடி வருதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்? சேன்றது எதில் முடியுது? ஏல முடியுது. அப்போ நம்ம என்ன சேர்த்தலாம்? சே அடி. ஈய உடம்படுமையாகவும் சேர்த்தலாம், அல்லது சேவடி இவ்வளோ உடம்படுமையாகவும் சேர்த்தலாம். இது ரெண்டுத்துக்குமே பொருந்தக்கூடிய கான்செப்ட். இவ்வளோ தான். இதுதான் உடம்படுமை. ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உடம்படுமை ரொம்ப ஈஸி. இ ஐ வந்தால் ஈய உடம்படுமையாக போடணும். ஏனைய எழுத்துக்கள் ஐயை தவிர ஆ நம்ம ஊ ஹூ ஓ அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்தால் ஓகேங்களா நம்ம எதை சேர்த்தணும் அப்படின்னா இவ்வை சேர்த்தணும். ஏனைய எழுத்துக்கள் வந்தால் இவ்வை சேர்த்தணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏன்ற எழுத்து வந்தால் மட்டும் ஈ அல்லது இவ் ரெண்டுத்தையுமே, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை சேர்த்தலாம். ரெண்டுமே புணரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் உடல்நிலை மெய்மயக்கம். உடல்நிலை ஆல்ரெடி மெய்மயக்கம் போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ போன கிளாஸில் மெய்மயக்கத்தை பற்றி சொன்னேன். மெய்மயக்கம் அப்படின்னா 2 மெய்யெழுத்துக்கள் ஒன்றாக தொடர்ந்து வருவதுதான் அது மெய்மயக்கம். ஓகேங்களா. ஸோ 18 ரா லா. உடல்நிலை மெய்மயக்கம் எத்தனை சொன்னேன்? உடல்நிலை மெய்மயக்கம் வந்து 16. வேற்றுநிலை மெய்மயக்கம் அதாவது மெய்மயக்கம். ஓகேங்களா. உடம்படுமை வேறு, மெய்மயக்கம் வேறு. மெய்மயக்கம் 2 வகைப்படும். ஒன்று வந்து வேற்றுநிலை மெய்மயக்கம், இன்னொன்று உடல்நிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கன்றது என்னென்னா அந்த எழுத்தை தொடர்ந்து அதே எழுத்துக்கள் வராது. இப்போ க ச த ப இந்த 4 எழுத்துக்களை தொடர்ந்து அதே எழுத்துக்கள் எப்பயுமே வராது. ஓகேங்களா. ஸோ அது பதிலாக வேறு தான் வரும். ஸோ அப்போ அந்த 4 எழுத்துக்களும் என்னது? அந்த 4 எழுத்துக்களும் வேற்றுநிலை மெய்மயக்கம். ஓகேங்களா. வேற்றுநிலை மெய்மயக்கம். ஸோ அப்போது அந்த வேற்றுநிலை இந்த 4 எழுத்தை தொடர்ந்து அதே எழுத்துக்கள் தான் வருமே தவிர வேறு எழுத்துக்கள் வராது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பக்கம்ன்ற எழுத்து தொடர்ந்து இக்க தொடர்ந்து கா தான் வரும். இக்க தொடர்ந்து இங்குன்னு எங்கேயுமே வராது. ஓகேங்களா. இப்படி வேணால் வரலாம். இங்கு தங்கம். இங்கை தொடர்ந்து கா வரலாமே தவிர ஆனால் எப்பயுமே காவை தொடர்ந்து என்ன வராது? இக்கை தொடர்ந்து ங்காவோ சாவோ அந்த மாதிரி எந்த எழுத்துமே வராது. அதே மாதிரி தான் அந்த கசதபன்ற எழுத்தை தொடர்ந்து வேறு எந்த மெய் எழுத்துக்களும் வராது. ஸோ அதனால் இது வந்து என்னது? வேற்றுநிலை. இந்த 4 தவிர மீதி இருக்கக்கூடிய 14 எழுத்துக்களும்
வேற்றுநிலை மெய்மயக்கம். அதாவது இந்த 4 தவிர மற்ற எல்லாமே என்னென்னா வேறு எழுத்துக்கள் வந்து புணரும். ஓகேங்களா, அது கூட வேறு எழுத்துக்கள் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இஞ்சி வருது அப்படின்னா இஞ்சை தொடர்ந்து வேறு என்ன சா வரும், பஞ்சம். இஞ்சை தொடர்ந்து சா வரும். அப்போ இஞ்சை தொடர்ந்து இச்சுன்ற எழுத்து வரும். இச்சு கூட்டல் ஆதானா சா, அப்போ இது வரும். ஸோ இந்த மாதிரி 14 எழுத்துகளும் கசதபன்ற எழுத்துக்களை தவிர இது 14 எழுத்துகளும் வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் வரும். அதே போல் உடல்நிலை மெய்மயக்கனா, அதாவது தொடர்ந்து இப்போ பக்கம் சொன்னோன்னா இக்கை தொடர்ந்து காவே வரும்னு சொன்னோன்னா அது மாதிரி. ஓகேங்களா, அது மாதிரி மொத்தம் 18 எழுத்துக்களில் ரா லா, அதாவது இர்ரை தொடர்ந்து இர்ரு எப்பயுமே வராது, இல்லை தொடர்ந்து சிறப்பு இல்லை தொடர்ந்து சிறப்பு இல்லை எப்பவுமே வராது. இது ரெண்டுத்தை தவிர மீதி இருக்க 16 எழுத்துக்களும் ஓகேங்களா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும். ஸோ ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும். ஸோ கான்செப்ட் படி ஓகே நமக்கு வந்து உடல்நிலை மெய்மயக்கம் எத்தனைன்னு கேட்டால் 16 எழுத்துக்கள். அது எதை தவிரனா ராவையும் லாவையும் தவிர மீதி கூட 16 மெய்மைகளும் தம்மோடு கூடுங்கூட்டம் உடல்நிலை மயக்கம். எக்ஸாம்பிள் பக்கம், பட்டம். ஓகேங்களா, ஸோ அதே எழுத்துக்கள் இக்கை தொடர்ந்து இக்கு வரும், இட்டை தொடர்ந்து இட்டு வரும். இது மாதிரி 16 எழுத்துக்களும் அதை தொடர்ந்து அது வரும். ஆனால் இர்ரும் இல்லும் மட்டும் வராது. ஸோ இதனால் உடல்நிலை மெய்மயக்கம்னு கேட்டால் எத்தனை எழுத்துக்கள்? 16 எழுத்துக்கள். எது வரானா ரா லா. இது மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கம் எத்தனை சொன்னேன்? 14. கசதாப தவிர இது எல்லாமே. ஓகேவா, நெக்ஸ்ட் சொல்லுமா உயிரளபடை. ஆல்ரெடி சொல்கிறேன். அளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தா 3 வகை. அளபடை 2 வகைப்படும். ஒன்று ஒற்றளபடை, இன்னொன்று உயிரளபடை. ஒற்றளபடைனா அந்த 11 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் 10, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 10 ப்ளஸ் ஆயுத எழுத்து 1, 2 ரெண்டும் சேர்த்து 11 எழுத்துக்கள் ஒற்றளபடை. உயிரளபடைன்றது 3 வகைப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்யுளிசை அளபடை, அப்புறம் என்ன சொன்னேன் அது செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, அப்புறம் வந்து சொல்லிசை அளபடை. ஓகேங்களா, ஸோ இது 3 தான். ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு மொழிக்கு முதலிலும் உயிரளபடை என்னன்னா மொழிக்கு முதலிலும் இடையிலும் கடையிலும் என்ற நெட்டுயிர்கள், அதாவது நெட்டெழுத்துக்கள் 7 செய்யுளில் ஓசை குறையும் பொழுது ஓசையை நிறைக்க தம் அளவில் மிகுந்து ஒலிக்கும். ஸோ அதுதான் செய்யுள் செயல்படிக்கான ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்கும். இவ்வாறு மிகுந்து ஒலிப்பதை குறித்து அந்த நெட்டுயிரின் நமக்கு குற்றெழுத்துக்கள் வரி விடிவில் எழுதப்படும். அந்த நம்ம விரிச்சு எழுதுறோம் இல்லையா, அதாவது அளபடை எப்பயுமே எப்படி வரும்னா இப்போ ஓ இது இந்த ஓன்றது அளபெடுத்தா நம்ம அதுக்கு அளபெடுக்கிறதுக்கு அடையாளமாக என்ன பண்ணணும்? சின்ன ஓவை சேர்த்தணும், குறியில் எழுத்த அதுக்கு இனமாகிய குறியிலே சேர்த்தணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் உயிரளபடை. நெட்டெழுத்துக்கள் 7 நூல். அவுகாரம்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுகாரம்ன்றது எப்பயுமே எங்கே ஒரு அவுன்றது, ஏன்னா நெட்டெழுத்துக்கள் 7மே ஆ ஆ இ அப்படின்னு நம்ம சொல்லணும்னா மொத்தம் 7 நெட்டெழுத்துக்கள் இருக்குது. நெடில் எழுத்து அந்த 7 எழுத்துல ஆ, ஓகேங்களா, இ ஊ அப்படின்ற 7 எழுத்துக்கள். இந்த 7 எழுத்துக்களில் அவுன்ற ஒரு எழுத்தும் வந்து இல்லையா, இந்த அவு எப்பயுமே என்ன பண்ணணும், மற்ற எழுத்துக்கள் என்ன பண்ணணும்னா அதாவது சொல்லோட முதலில், ஓகேவா, சொல்லோட முதல்ல, சொல்லோட இடையில், சொல்லோட கடையில் 3 எழுத்துலையுமே அளபெடுக்கும். ஆனால் அவுன்ற ஒன்று மட்டும் நம்ம அவுன்றதும் ஒரு நெடியில் எழுத்து தான். ஆனால் அவுன்ற வார்த்தையை நம்ம எங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளே படிச்சோம் அவுகார கொடுக்கணும், நம்மளே படிச்சோம்ல. அவுன்ற எழுத்து சொல்லோட முதல்ல மட்டும்தான் இடம்பெறும். நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வை, ஔவையார், அவ்வை எங்கேயாவது நடுவில் யூஸ் பண்ணுறோமா? எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த ஒரு எழுத்து மட்டும் என்னென்னா 3 இடத்துலையும் வராது, முதலில் மட்டுமே வரும். முதலில் மட்டுமே ஒரு சொல்லோட முதல்ல மட்டுமே வரும். மற்ற எழுத்துக்கள் தான் 3 இடத்துலையும் வரும். அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஏனைய 8 எழுத்துக்கள் 6 என்னன்னா இங்கே எழுதிடலாம். ஓகேங்களா, ஆ இ, ஓகேங்களா, உ ஏ, ஓகேங்களா, ஓ 1 2 3 4 5, ஓகேங்களா, ஐ ஒன்று இருக்குல்ல, ஐ, ஓகேங்களா, ஐ, இந்த ஐ இருக்குல்ல, இந்த 6 எழுத்துக்களும் எதை தவிர அவ்வத்தோட அவ்வு வந்து என்னென்னா சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும் ஒரு இடம். ஆனால் இந்த 3மே இந்த 6 எழுத்துக்களுமே 1 2 3 4 5 6 எழுத்துக்குமே சொல்லோட முதல்ல வரும், இடையில் வரும், கடையில் வரும். அப்போ 6 எவ்வளோ? 6 18. 6 எழுத்துக்களும் 3 இடத்துகளில் வரும் 18. அவுன்ற ஒரு எழுத்து மட்டும் எங்கே வரும்? சொல்லோட கடையில் முதல்ல மட்டும் வரும். மொத்தம் 19. இது என்னன்னா இதுதான் செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை 3 இடத்துலையும் அளபெடுக்கும். இடையிலும் கடையிலும், ஓகேலா, இடையிலும் கடையிலும் முதலிலும் அளபெடுக்கும் செய்யுளிசை அளபடை. ஓகே, அடுத்தது வேற என்ன சொல்கிறாங்க? நெட்டெழுத்துக்கள் 6 3 இடத்தும் அளபெடுக்கும். எனவே உயிரளபடை 19. எப்படி 18 9 19 உயிரளபடை 19. கூடவே இன்னிசை அளபடை, அவங்க உயிரளபடை என்று சொல்கிறது எதனா செய்யுளிசை அளபடை தான் 19. செய்யுளிசை இசை நிறைய தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி செய்யுளிசை அளபடை 19. ஓகே, அதில் சொல்லிசை அளபடை ஒன்று இருக்குது. சொல்லிசை அளபடைனா வெறும் ஈ வந்தாலே அது பேர் என்ன, ஒரு வார்த்தையில் ஈ வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாலே அது பேர் வந்து சொல்லிசை அளபடை. அப்போது சொல்லிசை அளபடை 1 அதோட கேட்டோம்னா இப்போ 20. நெக்ஸ்ட்டு அடுத்தது வேறு என்ன இருக்குது? அடுத்து வந்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா குறில் நெடிலாகி அளபடுது. எடுத்துக்கிறது வந்து கெடுப்பதும், ஆல்ரெடி நடத்திருக்கு அதை பாருங்கள். கெடுப்பதும் சின்ன தூ பெரிய தூவாக மாறி அப்புறம் அளபெடுத்தால் அது பேர் என்னது? இன்னிசை அளபடை. இப்போ இன்னிசை அளபடை வந்து 3 அசையாக வரும், 3 சீராக வரும், 3 அசை. ஓகே, ஸோ அப்போ இன்னிசை அளபடை 1. அப்போ டோட்டல் 21. ஓகேங்களா, மொத்த அளபடை எத்தனை கேட்டால் எத்தனை?
வகைகள் கேட்டால் நம்ம 3 தான். சப்போஸ் அவங்க வந்து 3 இல்லாமல் இன்டெரக்டாக வேறு மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், உயிரலப்படை மொத்தம் எத்தனை கேட்டால் 21. இது ஒரு கொஸ்டின் வச்சுக்கலாம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஓதல். அப்போ இது என்ன அளப்படை, உயிரலப்படை. உயிரலப்படையில் ஸ்பெசிஃபிக் என்னென்னா சொல்லோட முதல்ல வந்திருக்கு பிரித்தால் ஒரு நெடில் எழுத்து மட்டுமே ஒரு சீராக வரும். அப்புறம் 2 குறில், 2 குறில் ஒரு ஒற்று, இது ஒரு சீராக வரும். ஓகே, 2 சீர் வந்திருக்கு. அப்போ 2 அசை. இந்த 2 அசை வந்தால் அது பேர் என்ன, ஈரசை வந்தால் அது பேர் செயலிசை அளபடை, ஓதல். அது மாதிரி ஆதும். ஓகேங்களா, ஆதும் ஒரு 2 அசை. ஓகேங்களா, ஏரின் உலா ஒரு குறிலை தொடர்ந்து ஒரு நெடில் வந்தால் ஒரு சீரு, ஒரு குறில் ஒன்று. ஓகேங்களா, இதெல்லாம் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படா. ஓகேங்களா, பாடா இதான் ஈரசை சீர். ஓகே, இதெல்லாம் போட்டலாம் செயலிசை அளபடை அல்லது இசை நேர அளபடை. உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், இ இந்த மாதிரி 12 உயிரெழுத்துக்கள் ஆகும். ஸோ அது வந்து தனித்து இயங்கும் ஆற்றலும் மென்மை இயக்கும் தன்மை உடையதாங்க உயிரெழுத்துக்கள். அதாவது நம்ம வாய் திறத்தல் மூலியமாகவும் ஓகே நம்ம உடலிருந்து அது பிறகுனாலே அது பேர் நம்ம என்ன உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறோம். அவ்வளோதான். உயிர் முன் வல்லினம் புணர்தல் நான் சொன்னோம் இல்லையா, அதாவது கசதப எங்கன்னா இயல்பினும் விதியினும் புணரும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அதாவது இயல்பினாலாவது விதியினாவது மொழிக்கு ஈராக நின்ற உயிர்களின் முன் வருமொழி முதலில் வருகின்ற கசதபகள் பெரும்பாலும். அதாவது விதி என்னென்னா ஓகே இயல்பினும் விதியினும். ஓகே, இயல்பினும் விதியினும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆடச் சென்றான். இந்த இடத்துல இயல்பாகவே என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குது, இட்டு கூட்டலா இயல்பாகவே உயிரெழுத்து அதில் வருது. ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன மிகணுமா, கசதப மிகணும். அதாவது வல்லினா மிகும் அப்படின்றாங்க. அதனால தான் ஆடச் சென்றான் இச்சு வந்திருக்கு. அப்போ இயல்பா ஒரு புணர்ச்சியில் ஒரு இடத்துல உயிரெழுத்து இருக்குது, அதை தொடர்ந்து ஒரு வல்லினம் கசதபன்ற வார்த்தைகள் வருது அப்படின்னா அதுவும் கசதபக்க தான், 4 வார்த்தைக்கு மட்டும்தான் கசதபகள் வந்தால் அந்த இடத்துல என்ன ஒரு மெய்யெழுத்துக்கள் வரும். அதே மாதிரி நேற்றை பொழுது. நேற்றைன்றது எப்படி பிரிப்போம், ஐ வருதா, நேற்று கூட்டல் ஐ வருதா. அப்போ ஐன்றது உயிரெழுத்து தானே, ஐயை தொடர்ந்து கசதப வருதா, வருதா, பாவத்தை வந்த இடத்துல என்ன வல்லினம் புணரும். அது மாதிரி வாழை ஐ வருதா, பழம் வருதா. இப்போ இதில் பாருங்கள் மரக்கிளை. இப்போ இந்த மரக்கிளையில் மட்டும் ஓகே, மரக்கிளை எப்படி பிரிச்சுடுவோம், மரம் கூட்டல் கிளை. ஸோ இது எல்லாமே இயல்பு. ஆனால் மரக்கிளையில் என்ன வருது அப்படின்னா மரம்ன்ற இடத்துல ஓகே இம்மு வந்து என்னன்னா, இம்மு வந்து விதியின் அடிப்படையில் இம்மு கட்டாது. என்ன விதி, ஈறுபோதல் விதிப்படி. ஓகே, ஈறுபோதல் விதிப்படி இம்மு என்ன அது கட்டாயுது. அப்போ மீதி என்ன இருக்குது, மரன்னு இருக்குது. அப்போ விதியின் அடிப்படையில் இம்மு போய் மரன்ற வார்த்தை நமக்கு உருவாகுது. அப்போ மர கூட்டல் கிளை. இந்த இடத்துல என்ன ஆச்சு, மரன்றது ஆள முடியுது. அப்போ விதியின் அடிப்படையில் என்ன முடியுது, இந்த எழுத்து ஆள முடியுது, அதாவது உயிரெழுத்தில் முடியுது. ஓகே, ஸோ இது ஆடச்சென்றான்றது இயல்பாகவே உயிரெழுத்தில் முடியுது. இந்த எழுத்து எப்படின்னு பார்த்தோம்னா விதியின் அடிப்படையில் உயிரெழுத்தில் முடியுது. அப்போது இயல்பாக உயிரெழுத்து வந்தாலும் விதியின் அடிப்படையில் உயிரெழுத்து வந்தாலும் அந்த இடத்துல அதை தொடர்ந்து கசதப கிளைன்றது கசதப எழுத்துக்கள் வந்தால் அங்கே என்ன மிகணும், வல்லினம் மிக வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்தது, இக்கு வந்துடுது. இவ்வளோதான், இதுதான் அந்த விதி. இயல்பினும் விதியினும் முன் கசதப முன் இயல்பினும் விதியினும் வந்தால் அந்த இடத்துல என்ன வரும், கசதப மிகும். ஓகேங்களா, உயிரெழுத்து இயல்பினும் விதியினும் உயிரெழுத்து வரின் கசதப மிகும். இவ்வளோதான், சரியா. நெக்ஸ்ட் போலாமா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாமா, உயிர்மெய் எழுத்து தோன்றும் விதம். இது நமக்கு தெரிஞ்சிடும். உயிர்மெய் எழுத்துனா மெய் அகர உயிரோடு கூடிய பொழுது புள்ளியை நீக்கி அவ்வட்ட வடிவமாகிய முதலியவற்றை உயிர்களோடு கூடும் பொழுது புள்ளியை விடுதல் மாத்திரமே அன்றி வடிவு வேறுபட்டும் உயிரெழுத்ததற்குரிய அளவை பெற்ற. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போது இக்கு கூட்டால் ஆன்றதை நான் எழுதுனா நான் எப்படி எழுதுவேன், கான் எழுதுவேன். அப்போ இங்கே நான் எதை விடுறேன், மெய் அகர உயிரோடு கூடிய பொழுது இந்த புள்ளி வந்து அங்கே கட்டாயிருதா, மெய் எழுத்தோட புள்ளியே கட்டாயிருது. ஓகே, முதலியவற்றை உயிர்களோடு கூடும் பொழுது புள்ளியை விடுதல், அதுக்கப்புறம் மாத்திரமே அன்றி வடிவு வேறுபட்டும். எந்த வடிவை ஏற்கும், நம்ம ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு எழுத்தும் புணரும் போது கா அப்படின்ற ஓசை வந்து எந்த ஓசையை கொண்டு முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்தோட ஓசை, மாத்திரையும் உயிரெழுத்தோட மாத்திரை. இது 2 ஆன்றது நெறியெழுத்து. அப்போ 2 மாத்திரையா, காவுக்கு 2 மாத்திரை. அப்போ மாத்திரை எதை கொடுக்கும், எதை பேஸ் பண்ணி அமையும் அப்படின்னா உயிரெழுத்தை பேஸ் பண்ணி மாத்திரை அமையும். ஆனால் அதோட வரி வடிவம் எதை பேஸ் பண்ணி அமையும், எதை பேஸ் பண்ணி அமைது, மெய் எழுத்தை பேஸ் பண்ணி அமைது. அப்போ உயிர்மெய் எழுத்து இது எதனால் இது பேர் உயிர்மெய் எழுத்துனா உயிரும் மெய்யும் கலக்குது. ஓகே, ஓசை வந்து மாத்திரை ஓசை சவுண்டு அது வந்து எதை பேஸ் பண்ணி அமைதுன்னா உயிரெழுத்தை பேஸ் பண்ணியும். ஓகேவா, அதே மாதிரி அதோட வரி வடிவம் அதாவது மெய்யெழுத்தை பேஸ் பண்ணியும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன, உயிர்மெய் எழுத்துன்னு வருது. அப்போது அதுதான் சொல்கிறாங்க, மாத்திரை வந்து உயிரெழுத்துக்குரிய அளவே. அந்த 2 மாத்திரைனா அது உயிரெழுத்துக்குரியும். வரி வடிவம் எதை பொறுத்து இருக்கும், உயிர் வடிவை ஒழித்து உயிரும் மெய்யுமாகிய 2 இடத்தும் பிறந்த உயிர்மெய். அதாவது மெய்யெழுத்தை வந்து வரி வடிவமாக பெற்றிருக்கோம். ஸோ இதுதான் அது பேர் என்ன சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்துன்னு சொல்கிறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்
என்னும் மெய்யருடன் மெய்யொலி முன்னும் உயிர்நொலி பின்னும். ஃபஸ்ட்டு கா, இக்கு ஃபஸ்ட்டு வரும், கா வந்து என்னது ஆன்றது செகண்ட் வரும். ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ 12 எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் நமக்கு என்ன இருக்குது, மெய் எழுத்துக்களாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் உயிர் முன் உயிர் புணர்தல். ஆல்ரெடி சொன்னேன், உயிர் முன் உயிர் புணர்தல். அப்போ நம்ம என்ன பண்ணோம், உயிர் முன் உயிர் 2 தொடர்ந்து உயிர் வந்தால் அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ண சொன்னேன், உடம்படி மையா ஈ இவ்வும் யூஸ் பண்ணணும்னு சொன்னோன்னா எது இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஈ வந்திருக்கும், இ இ ஐ இந்த 3 எழுத்துகள் இ, ஓகேங்களா, இ அடுத்து வந்து ஐ, இது 3த்தையும் தொடர்ந்து, ஓகே, இது 3த்தையும் தொடர்ந்து உயிரெழுத்துக்களே வந்தால், அதாவது கிளி இ, ஓகேங்களா, தீ பெரிய இ, மலை ஐ, இது 3த்தையும் தொடர்ந்து வந்தால் அந்த இடத்துல உடம்படுமையாக என்ன போட்டுக்கணும், ஈ போட்டுக்கணும், இ, ஓகேங்களா, இ. அப்போ 3த்தையும் போட்டு கிளி ஈ குட்டலா யா கிளி அழகு, தீ ஈ குட்டல் ஏ தீ எறிந்தது, மலை ஈ குட்டலா மலை அழகியது. அப்போ இங்கே இடத்துல எதை யூஸ் பண்ணுறோம், எகர உடம்படுமையை யூஸ் பண்ணுறோம். அப்போ அதை தவிர மற்ற வார்த்தைகள், அதாவது ஆ ஆ உ உ ஓ ஓ ஔ இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், எந்த யூஸ் பண்ணால் வா, அதாவது பல கூட்டல் அணி பல. அப்போ ஆள முடியுது, ஆ கூட்டலா என்ன வரணும், இவ்வு உடம்படுமையாக யூஸ் பண்ணணும். பலா பெரியா வருது, அப்போ இவ்வு உடம்படு இந்த இடத்த பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு போட்ட கூடாது. அதை தொடர்ந்து என்ன வரணும், ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கணும். நிலைமொழியோட கடைசியும் வருமொழியோட முதலும் என்னவாக இருக்கணும், உயிர் மொழியாக இருக்கணும். ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்கணும். ஸோ அப்போது பலா ஆவை தொடர்ந்து ஈ வருது, அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணால் இவ்வை யூஸ் பண்ணணும். அதுதான் பலா கூட்டல் அணி பலவணி, பலா கூட்டல் இலை பலா விலை. ஓகேவா, ஸோ இவ்வு தான், இவ்வு கூட்டலா வா இவ்வு கூட்டல் இ வி. எதனால நான் இங்கே இவ்வு யூஸ் பண்ணுறேன், இங்கே இ யூஸ் பண்ணுறேன் தெரிஞ்சா, அது மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் கொடுத்துருக்காங்க. திரு ஊ வந்திருக்கு ஊ, அப்போ என்ன யூஸ் பண்ணோம், இவ்வை யூஸ் பண்ணுறோம். திரு இவ்வு கூட்டல் அடி திருவடி. பூ பூ பெரிய ஊ வருது, அப்போ இந்த இடத்துல இவ்வு யூஸ் பண்ணோம், இவ்வு கூட்டலா வா. ஓகே, நோ ஓ வருது, நொவ்வழகியது. இந்த இடத்துல என்ன பண்ணோம், இவ்வு யூஸ் பண்ணோம், இவ்வு கூட்டலா வா, அது அப்படியே மாறும். இவ்வு வந்து ஒற்று இரட்டிச்சு. ஓகே, இந்த இடத்துல ஏன்னா தனி குறில் முன் ஒற்று வரும்போது, நோன்றது ஒரு தனி குறிலை தொடர்ந்து ஒரு ஒற்று வரும்போது அந்த ஒற்று இரட்டிக்கும். நோ இவ்வு கூட்டல் அழகியது அப்படின்னு அழகியதுன்னு மாறும். ஸோ அப்புறம் இவ்வு கூட்டலா வழகியது அப்படின்னு புணரும். ஓகேங்களா, இந்த இடத்துல இன்னொரு விதி ஒன்று எக்ஸ்ட்ரா வருது, ஒற்று இரட்டித்தல் அந்த விதிப்படி 2 இவ்வு வருது. சரிங்களா, ஸோ அவ்வளோதான். ஏன்னா தனி குறில் நோன்றது தனி, நம்ம ஆளுங்க என்னன்னா நோ இந்த இடத்துல கா வருது, இது உயிரெழுத்து, இது வந்து நெடில் எழுத்துன்னு வச்சுக்காங்க. பெரிய நோ தான், இந்த நோ தான் என்னது நெடில் எழுத்து, சின்ன நோ வந்து என்னது குறில் எழுத்து. அப்போ குறில் எழுத்தை தொடர்ந்து ஒரு தனி குறிலை தொடர்ந்து ஒரு ஒற்று வந்தால் அந்த ஒற்று என்ன ஆகும், இரட்டிக்கும். 2 முறை வரணும். நோ இவ் கூட்டல் இன்னொரு இவ் வரும், அப்புறம் இவ்வு கூட்டலா வாவன் மாறும். நோட் பண்ணிங்க. கோ வழக்கு, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், கோ கூட்டல் அழகு. ஸோ கோன்றது ஓன்ற ஓசை முடியுதா, அப்போ இந்த இடத்துல இவ்வு யூஸ் பண்ணோம், கோ வழக்கு. ஓகேங்களா, கவ்வழகு. ஓகேங்களா, கவ்வழகு அவனே அழகன், அவனே. இந்த இடத்துல இது வரையும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இவ்வு யூஸ் பண்ணோம். இந்த இடத்த பாருங்கள், அவனே அழகன். ஏல முடியுதா, தே கூட்டல் அடி ஏல முடியுதா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அவனே அழகன். வரதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஈயும் யூஸ் பண்ணலாம் அல்லது இவ்வு யூஸ் பண்ணலாம். இதான விதி சொன்னோம், இதை யூஸ் பண்ணோம். ஏன்ற ஒரு ஓசை மட்டும் வந்தால் அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், என்ற ஒரு ஓசை மட்டும் வந்தால் இவ்வும் யூஸ் பண்ணணும் அல்லது ஈயும் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், அவனே அழகன் ஈ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்ம வாங்க அவனே வழகன் அப்படின்னு இவ்வும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி பழகினால அவனே கூட்டல் அழகன்ல யா வந்து யூஸ் பண்ணுவோம். தே கூட்டல் அடியாள். ஓகேங்களா, இதை தான் நம்ம, அதாவது தேவனுக்கு, அதாவது தெய்வத்துக்கு வந்து என்னென்னா சேவை செய்கிறவங்க, அதை வந்து பிற்காலத்தில் அதை என்ன மாற்றிட்டாங்க. ஆனால் அதை வந்து கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, பெரிய ஆளுங்க வந்து உயர் சாதி அது இதுன்னு சொல்லி இதுதான் சிஸ்டம்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, தெய்வத்துக்கு வந்து சேவை செய்கிற பெண்மணிகளை வந்து தப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அடிப்பணியை வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுற வைக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் 1947 தான் வந்து நமக்கு என்னென்னா இந்த இதை வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் 1900 நமக்கு இதே வந்திருக்கும். ஓகேங்களா, 1947 47 தான் 1947. 1930 வந்து முத்துலட்சுமி ரெட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த மசோதா, அது வந்து 1947 தான் ஒழிக்கப்படுது. ஓகேவா, சரி வாங்க. இங்கே கூட்டல் தே கூட்டல் அடியாள்ன்றது தேவடியாள். ஏன்னா இவ்வு யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல இவ்வு யூஸ் பண்ணலாம் அல்லது ஈயும் யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து மரபு வரிசையாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, இவ்வு யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஈ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ஏன்ற ஓசைக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம், ஈயும் யூஸ் பண்ணலாம் இவ்வும் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சே கூட்டல் வடி சேவடி அல்லது சேயடின்னு சொல்லலாம், சேவடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வாங்க, உரிச்சொற்களின் முன் வல்லினம் புணர்தல். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா, உரிச்சொற்களின் முன் வல்லினம் புணர்தல். ஓகே, அந்த உரிச்சொற்கள்லாம் ஒன்று தவ குல கடி. ஓகே, கடி தட ஓகேங்களா, கம நனி அந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இவங்க நமக்கு என்ன பண்ணுவோம், புக்கில் போட்டுருவோம் சால தவ. ஓகே, சால தவ, அப்புறம் வந்து குல தடன்னு நினைக்கிறேன். ஒரு 4 எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம சால தவ தட குல. ஓகே, தடக்குலை. இந்த 4 எழுத்துக்கு மட்டும் வல்லினம் புணரும் அப்படின்னு நம்ம புக்கில் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிர் சொற்கள் வந்திருக்கு. இது உரிச்சொற்கள்.
தவ பெரியோன். அப்போ என்னென்னா தவன்ற வார்த்தைக்கு அப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்ச வேண்டியதான், தவன்ற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு கசதபகள் வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகும். தவ பெரியோன். ஓகே. குலக்கன்று இக்கு வருது, குலக்கன்று அப்படியே கேட்பாங்க, அவ்வளோதான். குல கூட்டல் கன்று குலக்கன்று அப்படின்னு நம்ம எழுதணும், அவ்வளோதான். இக்கு சேர்த்து எழுதுவோம். கடி கூட்டல் கமலம், கடி கமலம் இக்கு புணருது. ஓகே. அதே இன்னொரு இடத்துல கடி கூட்டல் கா, கடி கூட்டல் காலை நம்ம எப்படி எழுதணும், கடிக்கான்னு எழுதக்கூடாது, கடிகா அப்படி தான் எழுதணும். நோட் பண்ணிங்க. ஸோ அப்போது கடின்ற வார்த்தைக்கு புணர்ந்தும், அப்போ இதில் வந்து என்ன எழுதணும், கடின்ற வார்த்தைக்கு புணர்ந்தும், அதாவது வல்லினம் மிகுந்தும் எழுதலாம், மிகாமலும் வரும் அப்படின்ட்டு தான் கான்செப்ட். ஓகேண்ணா. ஸோ அப்போ கடி நீங்கள் சிம்பிள் கடி கூட்டல் கா இப்படி தான் கேட்க போகிறாங்க. இதில் இருக்கிறத கட் காப்பி தான் கேட்பாங்க. அப்போ கடி கூட்டல் கமலம், கடி கமலம் மிக்கு வரணும். அதுவே கடி கூட்டல் கான்னு வரும்போது அந்த இடத்துல இக்கு போடாமல் புணரணும், கடிக்கா. தட கூட்டல் கை, தடன்ற வார்த்தைக்கு கண்டிப்பாக என்ன வரும், வல்லினம் மிகும். தட கூட்டல் கை தடக்கை. ஓகே. தட கூட்டல் கை தடக்கை. தட கூட்டல் தோல். ஓகேண்ணா. தடத்தோல். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், தட தோல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது இத்துக்கு இனமான இந்து மிகல், இந்த இடத்துல இந்த யூஸ் பண்ணும், தடந்தோல்னு புணரும். ஏன்னா அது வந்து பேச்சொலகளே அதுதான். தட கூட்டல் தோல், தடத்தோல் கிடையாது, தடந்தோல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தடன்ற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் புணரும், வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லினமும் புணரும். இந்த வல்லினம் இத்து தான் வரணும் அங்கே, அந்த இத்துக்கு இனமானது என்னன்னா இந்து. ஸோ இத்துக்கு இனமான இந்தும் புணரும். ஓகேங்களா. அப்போ வல்லினத்திற்கு இனமாகிய மெல்லினமும் புணருன்றதான் என்னது, தடன்ற வார்த்தைக்கு பின்னாடி தடன்ற வார்த்தை வந்தால் நம்ம என்ன கான்செப்ட் வேணும், வல்லினம் புணரும், வல்லினத்து பதிலாக மெல்லினமும் புணரும்னு எடுத்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கமஞ்சூழல். ஓகே. கமஞ்சூல். அப்போ மான் வந்தாலே மேபி என்ன வந்துடும் அப்படின்னா அதுக்கு இனமாகிய இச்சுக்கு இனமாக என்னது, இஞ்சி. அப்போ இச்சுக்கு இனமான இஞ்சி புணருது. அப்போ இனமிகள். கமன்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன புணரும், உரிச்சொல் பின்னாடி. ஓகேங்களா. இனமிகள் அப்படின்ற விதி யூஸ் பண்ணணும், இனமிகள். நனி பேதை. அப்போ நனிக்கு பின்னாடி என்ன வரக்கூடாது, நனி களி. ஓகேங்களா. நனி களி இது வரைக்கும் பார்க்கல, களி. நனி களின்ற 2 வார்த்தை பின்னாடியும் வல்லினம் புணராது, அவ்வளோதான். அப்போ நனி பேதை இப்பு போடக்கூடாது, நனி கூட்டல் பேதை நனி பேதைன்னு போடக்கூடாது, வெறும் நனி தான் போடணும். அப்போது நனி பக்கத்தில் என்ன வரக்கூடாது, வல்லினம் வரக்கூடாது. களிக்கு பின்னாடி களி கண்ணோட்டம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, இக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது எந்த வார்த்தை பின்னாடி வல்லினம் புணரக்கூடாது, நனிக்கும் களிக்கும் பின்னாடி என்ன அது வல்லினம் புணரக்கூடாது, வல்லினம் வரக்கூடாது. ஓகே. தடன்ற வார்த்தைக்கு வல்லினமும் யூஸ் பண்ணலாம், மெல்லினமும் யூஸ் பண்ணலாம். கமன்ற வார்த்தைக்கு மெல்லினம் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே. மெல்லினம் புணரும். கடின்ற வார்த்தைக்கு வல்லினம் யூஸ் பண்ணலாம், வல்லினம் யூஸ் பண்ணாமலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவ குலக்கு வல்லினம் என்ன போகிறோம், வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே. இதில் இருக்கிறது அப்படியே எழுதி வச்சுட்டிங்கன்னா அப்புறம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஊன் என்பதற்கு சிறப்பு விதி. ஊனுனாலே ஒரு விதி இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போயிட்டு ஊன் கூட்டல் தீமை இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. ஜஸ்ட்டு ஊன் வந்தால் இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஊன் என்னும் பெயரின் இறுதி நகரம் வேற்றுமையில் இயல்பையாகும். இது ஈஸி தான். ஊன் கூட்டல் தீமை நம்ம புக்கில் எப்படி தான். நகரத்தை தொடர்ந்து தகரம் வரும்போது நகரம் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தா, அதாவது நகரத்தை தொடர்ந்து தகரம் வரும்போது தகரம் என்னவாக புணரும் அப்படின்னா ரகரமாக புணரும். அப்போ ஊன் கூட்டல் தீமைன்றது இந்த தீன்றது என்னவா மாறும், ட்ரீயாக மாறிடும். ஊன் ரீமை. ஊன் கூட்டல் பெருமை. ஓகேங்களா. ஊன் கூட்டல் பெருமை, ஊன் பெருமை அப்படியே வந்தது. ஊன் என்னும் பெயரின் இறுதி நகரம் வேற்றுமையில் இயல்பையாகும். வேற்றுமை. ஸோ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று இருக்குது, அதாவது வேற்றுமையில் இயல்பையாகும். அதாவது ஊன் என்னும் பெயரின் இறுதி நகரம் நம்ம மோஸ்ட்லி என்ன ஆகுனா நகரம் வந்து அது தொடர்ந்து ஒரு வல்லினம் வந்தால் அது என்னவாக மாறினா ரகரமாக மாறும் எப்பவுமே. இது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஊன் கூட்டல் தீமையா, நகரம்ன்றது என்னவா மாறும்னா ரகரம், இன்னுக்கு பதிலாக இரு வந்திருக்கும். அப்புறம் இதை தொடர்ந்து தாவும் என்னவா மாறுனா ரகரமாக ஊற்றுமை அப்படின்னு மாறி இருக்கும். இது வேறு இடத்துல அது நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா வேற்றுமையில் இயல்பையாகும். உங்களுக்கு விதி புரியலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பிரித்ததை மட்டும் எடுத்துங்க. ஊன் கூட்டல் தீமை ஊன் ரிமைன்னு வரணும், ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை அப்படியே எழுதணும். ஆனால் இது இப்படி ஏன் சொல்ல வரேன்னா இது வந்து என்ன சொன்னால் வேற்றுமைன்னு அர்த்தம். இது புணர்ச்சி வந்து வேற்றுமை புணர்ச்சி. ஓகேவா. ஓகேவா. வேற்றுமை. அந்த வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வேற்றுமை புணர்ச்சினா ஊன் கூட்டல் தீமை, ஊனுக்கு தீமை. எப்படி நம்ம சொல்கிறோம், ஊனுக்கு அதாவது உன்னோட உடலுக்கு தீமை. அப்போ இக்குன்றது என்ன, இது புணரும்போது இதில் என்ன மறைந்து வருது, இக்குன்றது மறைந்தது, ஊனுக்கு தீமை. இக்குன்றது வேற்றுமை உறுப்பு. அப்போ வேற்றுமை உறுப்பை ஏற்கனால இது வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியிலையும் ஓகேவா என்ன வரணும், ஊன் இன்னுன்றது இன்னாவே வரும். அதாவது இந்த இடத்துல தான் ரீயா மாறி இருக்கே தவிர இன்னும் அப்படியே இருக்குது. இன்னும் எந்த மாற்றமும் அடையலை. இன் வந்து இயல்பையே வரும். நகரம் கெடாமல் இல்லை திரியாமல், இன்னுன்றது ரகரமாக திரியாமல், இன்னுன்றது ரகரமாக தெரியாமல் என்னவா இருக்குது, இன்னாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை. ஊன் கூட்டல் பெருமை என்னது, ஊன் பெருமை. ஓகேவா. ஸோ இதே தான் கான்செப்ட்டு. ஊன் கூட்டல் இது என்னென்னா இதுவும் வேற்றுமை. எப்படி ஊன் பெருமை, ஊனினது பெருமை, உன்னோட உடலது பெருமை அது. அப்போ இந்த இடத்துல என்ன வேற்றுமை உறுப்பு வருது அது. அப்போ இது ரெண்டுமே வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியில்
ஊன் என்ற வார்த்தையினோட இறுதி நகரமானது கெடாம இயல்பா அப்படியே வரும். ஓகே, ஊன் இயல்பா இருக்கும், அது எந்த மாற்றமும் அடையாது அப்படின்றாங்க. அதனால தான் ஊன் கூட்டல் திமை தா மட்டும் என்ன ஆகுது, நகரத்தை தொடர்ந்து தா வரும்போது அது ராவா மாறும். நாகத்தை வந்து பா வரும்போது அது இயல்பா அப்படியே வந்து ஊன் பெருமை. அவ்வளோதான். ஓகேங்களா. ஊன் கூட்டல் தீமை உங்களுக்கு புரியலனாலும் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா, ஊன் கூட்டல் தீமை ஊன்றுமை, ஊன் கூட்டல் பெருமை ஊன் பெருமை. நெக்ஸ்ட்டு எகரம் பிறக்கும் இடம் வாய் திறத்தாலே ஏன்ற அவ்வளோதான். நம்ம எடுத்தது எங்கே வந்துட்டோம்னா ஏக்கு வந்துட்டோம். ஏன்றது எங்கன்னா மேல்வாய்ப்பல்லை நாக்கின் அடிப்பக்கம் பொருந்த எகரம் பிறக்கும். வாய் திறத்தலுடன் எல்லா இடத்துலும் வாய் திறக்கிறது மூலிமா மேல்வாய்ப்பல்லை நம்ம மேல்வாய்ப்பல்ல நாக்கோட அடிப்பாகம் ஏ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நாக்கோட அடிப்பாகன்றது எங்கன்னா அந்த தொண்டைக்கிட்ட இருக்குது, நம்ம இதுக்கிட்ட தொண்டைக்கிட்ட இருக்குது ஏ. ஓகேங்களா. அந்த நாக்கு அடிப்பகுதி போயிட்டு மேல்வாய்ப்பல்ல தொடும் ஏ அப்படின்னு தொடும். நீங்கள் அதை உணர்ச்சி பார்த்தா சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு போகலாமா. ஊன் என்பது சிறப்பு பார்த்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எகரம் பிறக்குமிடம் சொன்னோம். அடிவாய் வந்து அடிநாக்கு வந்து ஓகே மேல்வாய் பல்லை பொருத்தும் போது எகரம் பிறக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு அந்த எழுத்து பிறக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கலாம். அது சொல்லி பார்த்தா கூட ஈஸியாக இதாகிடும். ஓகேங்களா. மேல்வாய் பல்ல நாக்கோட அடிப்பாகம் பொருந்த எகரம் பிறக்கும். நெக்ஸ்ட் எகர வினாவின் முன் நாற்கணமும். எகர வினானா என்ன, ஏன்றது ஒரு வினா. எங்கே போனேன் ஓகே சொல்லும் இல்லையா, யார், எவ்வீடு, எக்குதிரை அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லையா. அப்போ ஏன்றது என்னது, ஒரு வினாச்சொல். ஓகே. ஸோ அப்போ அந்த வினா விடை சொல்லின் முன்னே உயிரெழுத்துக்களும் ஓகேனா எகரமும் வந்தால், அதை தொடர்ந்து ஏவை தொடர்ந்து உயிரெழுத்தோ அல்லது எகரமோ வந்தால் ஓகே எகரமோ வந்தால் வகரமை தோன்றும். ஓகே. நம்ம என்ன சின்ன ஏவை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம், பெரிய ஏவை தொடர்ந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இவ்வும் வரும் ஈயும் வரும்னு பார்த்தோம். ஓகே. பெரிய ஏவை தொடர்ந்து. ஆனால் சின்ன ஏ அதுவும் அது வினா சொல்ல அமையும் போது அந்த இடத்துல என்ன புணரும் அப்படின்னா என்ன எழுத்து வரும்னா வகரம் தோன்றும். எகரம் ஒழிந்த மெய்கள் வந்தால் அவ்வந்தே மெய்களே தோன்றும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் வந்தால் எதெல்லாம் உயிரெழுத்து ஆ கூன்றது என்னென்னா இக்கு கூட்டல் ஊ. ஓகேவா. ஸோ ஆன்றது வந்து இது. ஓகே. அப்போ ஆ வந்தால் உயிரெழுத்துகள் வந்தால் என்ன தோன்றுது, வகரம் தோன்றுது. வகரம்னா இவ்வு. ஓகேங்களா. உயிரெழுத்து வந்தால் இவ்வும். உயிரெழுத்தை தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க வகரமை தோன்றும். எகரம் ஒழிந்த மெய்கள் வந்தால் எகரத்தை தவிர மற்ற மெய்யெழுத்துகள் வந்தால் எகரத்தை தவிர மற்ற மெய்யெழுத்துக்கள் இக்கு இங்கு இச்சு அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதை வந்தால் ஓகே அந்த எழுத்து வந்தால். இப்போ எக்ஸாம்பிள் இக்கு கூட்டல் ஊ. அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னா எகரம் ஒழிந்து மெய்யெழுத்துகள் வந்தால் அந்த மெய்களே தோன்றும். அப்போ அந்த மெய் என்ன இக்கு. ஓகே. இக்கு கூட்டல் ஊ. அப்போ இக்கே தோன்றும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நாடு என்ன தோன்றும், அதே அந்த எழுத்தே தோன்றும். ஆனால் எகரம் வந்தால் என்ன வரும், இவ்வு வரும்ன்றாங்க. புரியுதுங்களா. அப்போ என்ன சொல்கிறோம் புரியுதா, ஏவை தொடர்ந்து உயிரெழுத்துக்களோ அல்லது எகர எழுத்துக்களோ வந்தால் அந்த இடத்துல என்ன புணரும், உடம்படு மெய்யா இவ்வு வரும்னு சொல்கிறாங்க. அதுவே ஏவை தொடர்ந்து மெய்யெழுத்துகள் வருது, அந்த மெய்யெழுத்துகள் ஈயை தவிர, ஏன்னா ஈ வந்தால் இவ்வு போட்டுரும், ஈயை தவிர மற்ற மெய்யெழுத்துகள் வந்தால் இக்கு இங்கு இச்சுன்னு வேறு எழுத்துக்கள் வந்தால் அந்த இடத்துல எதை யூஸ் பண்ணோம், இக்கு வந்தால் இக்கே யூஸ் பண்ணணும், இன்னும் வந்தால் இன்னே யூஸ் பண்ணணும், இஞ்சி வந்தால் இஞ்சியே யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நோட் பண்ணிங்க. உயிரெழுத்துக்களும் எகரமும் வந்தால் மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இவ்வு யூஸ் பண்ணணும் சின்ன ஏக்கு. ஓகேவா. ஸோ அதுவே வந்து பெரிய எழுத்தாக இருக்குது, அதை ஏவை தவிர மற்ற ஏவையும் அதாவது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்தில் யாவை தவிர மற்ற மெய்யெழுத்துகள் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன எழுத்து வருதோ அதை யூஸ் பண்ணணும். எக்குதிரை என்னாடுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எகின்னாலே அன்னப்பறவை, அதுக்கு ஒரு சிறப்பு விதி இருக்கான். அது என்னன்னு பார்த்தலாம். அன்னப்பறவையின் பெயராகிய எகின். அப்போ எகின்றதுக்கு மீனிங் கேட்கலாம். அன்னப்பறவை என்னும் சொல் அல்வழியில் இயல்பாதலே அன்றி. அல்வழினா வேற்றுமை இல்லாமல் புணரக்கூடியது தான் அல்வழி புணர்ச்சி. அந்த அல்வழியில் இயல்பாதலே அன்றி இயல்பா வரும். எக்ஸாம்பிள் எகின் கூட்டல் சிறை சொல்லலாம். வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லினம் வர இறுதி நகரம் இயல்பாதலும். வேற்றுமை அதாவது அல்வழி புணர்ச்சியிலும் இயல்பா வரது மட்டும் இல்லாமல் வேற்றுமை புணர்ச்சியிலும் என்னது வல்லினம் வர, வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லினம் வர இறுதி நகரம் இயல்பாதலும் இருவழியிலும் அகரச்சாரியை பொருந்த வல்லெழுத்தாவது அதற்கு இனமான மெல்லெழுத்தாகவும் புணரும் சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது வேற்றுமை புணர்ச்சியிலும் அல்வழியில் இயல்பாக வருன்றாங்க, ப்ளஸ் வேற்றுமை புணர்ச்சியிலும் இயல்பாக வரும். இரு வழியிலும் ரெண்டு வழியிலும் ஓகே இரு வழியிலும் அகரச்சாரியை பொருந்த வல்லெழுத்தாவது. இரு வழியிலும்னா அதாவது வேற்றுமை வழியிலையும் அது வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம், அல்வழி புணர்ச்சியாகவும் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி வர இரு வழி அந்த புணர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணலாம் வல்லெழுத்து மட்டும் கிடையாது, வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்தும் சேர்த்தலாம் அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எகின் கூட்டல் சிறை. ஓகே. எகின் அது சிறை. இது வந்து என்ன புணர்ச்சி வரும்னா அல்வழி புணர்ச்சி தான், வேற்றுமை புணர்ச்சியில் வருது. ஸோ அதனால் ஆனால் என்ன சொல்கிறாங்க, எகின் கூட்டல் சிறை எகின் சிறை அப்படியே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் விதி புரியலாம் கூட பரவாயில்ல. எகின் கூட்டல் சிறை எகின சிறைன்னு இருக்கும் ஆப்ஷன். எகின சிறை இல்லை எகின் சிறை இச்சு வரும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எகி சிறை அப்படின்னு வரும். அந்த மாதிரி தப்பாக போடக்கூடாது. எகின் கூட்டல் சிறை எகின் சிறை.
எகின் கூட்டல் தலை எகின் தலை ஓகேங்களா. சிறை தலை எகினது இதெல்லாம் வந்து என்னென்னா இதுதான் வேற்றுமை புணர்ச்சி தான். வேற்றுமை புணர்ச்சியில் இயல்பாகவே என்ன பண்ணுறாங்க இன்னும் வந்துச்சுன்னா இன்னும் அப்படியே போட்டு அப்படியே பொண்ணுன்றாங்க ஓகே. நெக்ஸ்ட்டு எகின் கூட்டல் புல் எகின புல். எகின் கூட்டல் புல் என்ன ஆகுது எகின புல். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது இன்னன்றது நகரமாக அகரச்சாரியை பெற்றுவது ஓகே. எங்கே எகின் புல் ஓகே. எகின் புல்னா பறவை இரு பெயரொட்டு பண்பு தொகையாக மாறுது. இது வந்து அல்வழி அல்லாத புணர்ச்சி ஓகே. என்னது அல்வழி புணர்ச்சி ஓகேங்களா. இது வந்து வேற்றுமை இல்லை ஓகே. அப்போ அல்வழியில் இயல்பாதலே அன்றி இயல்பாகலை. அல்வழியில் தான் இயல்பாதலே இல்லை ஓகே. வேற்றுமை புணர்ச்சியில் தான் அப்போ இயல்பாகுது. அல்வழி புணர்ச்சியில் இயல்பாதலே அன்றி இயல்பாகலைன்னு நினைக்கிறேன் ஓகே. எகின் கூட்டல் புல் எகின புல்லாக மாறுது. இது வந்து ஏன்னா எகின் புல் ஓகேங்களா. புல்லுனா பறவை அதெல்லாம் அன்னப்பறவை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ இது வந்து வேற்றுமை புணர்ச்சி கிடையாது. ஸோ அப்போ எகின் புல்லில் என்ன வருது எகின புல். அல்வழி புணர்ச்சியில் எகின புல்னு வருது. அது இல்லாமல் அந்த இப்புன்றது வல்லினம் என்னவாக கூட மாறலாம் மெல்லினமாகவும் சொல்லலாம். வல்லினமாகவும் வரும் அப்படி இல்லைனா மெல்லினமாகவும் வரும். எகின புல் அல்லது எகின புல் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். நோட் பண்ணிங்க ஓகேங்களா. அப்போ எகின் கூட்டல் புல் வந்தால் எகின புல் யூஸ் பண்ணலாம். எகின புல்னு யூஸ் பண்ணலாம். எகின் கூட்டல் சிறைனா அப்படியே எகின் கூட்டல் தலைனாலும் அப்படியே ஓகேவா எழுதி வச்சுங்க. எச்சம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு சொல் குறை எச்சம் என்னம்னா குறை சொல் ஓகேங்களா. ஒரு சொல் வந்து ஓகே முடிவடையாமல் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி பெண்டிங்லேயே இருந்தால் அது பேர் என்ன சொல்கிறோம் எச்சம் சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பிரிதோர் சொல்லோடு பிரிதோர் குறிப்போடும் முடிவு கொள்ளும் இயற்கையை பொருந்திய செய்யுள் எச்சமாகும். எனவே எச்சம் சொல்லெச்சம் குறிப்பெச்சம் நிர்வகிப்படும். அதாவது பிரிதோர் சொல்லோடும் பிரிதோர் குறிப்போடும் முடியும். இப்போ நான் வந்து வந்தன்ற சொல்லுக்கு அப்புறம் என்ன வருது முடியல கம்ப்ளீட் ஆகலை. அப்போ வந்தன்றதுக்கு அப்புறம் ஒரு மாணவன் வந்த மாணவன் மாணவி அல்லது வந்து சென்றான் ஏதோ ஒரு வார்த்தையை போகிறது மூலம் தான் இதாகுது. அப்போ இந்த எச்சத்தை நம்ம என்ன பண்ணோம் பெயரெச்சம் வினையெச்சம் ரெண்டு வகைப்படும். இங்கே என்ன சொல்லணும்னா எச்சம் சொல்லெச்சம் சொல்ல கொண்டு முடிஞ்சால் சொல்லெச்சம் அதுதான் பெயர் வினை அதெல்லாம். குறிப்பை கொண்டு முடியுதுனால குறிப்பெச்சம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம என்னென்னா பெயரெச்சம் வினையெச்சம் பார்ப்போம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லு குறிப்புன்னு பெறாங்க. சொல்லுன்றது பெயர் சொல்லாக இருக்கலாம் வினை சொல்லாக இருக்கலாம். அப்படின்னா குறிப்பு பெயர் வினை அல்லது குறிப்பு வினையாக இருக்கலாம் ஓகேவா. மெல்ல வந்தான் மென்று தின்றான் அப்படின்ற மாதிரி குறிப்பாக கூட இருக்கலாம் ஓகேவா. சரி எச்சம்ன்றது குறை சொல் பிரிதொன்றை தழுவும் சொல்லுன்னு அர்த்தமா ஓகேவா. நெக்ஸ்ட் போனோம் எச்ச தொடர்மொழி. முடிவு பெறாது முற்று தொடர் மொழிக்கு உறுப்பாக வரும் தொடர் மொழி எச்ச தொடர். அதான் சொன்னேன் இப்போ யானை கோடு ஓகேங்களா. ஸோ அதாவது முடிவு பெறாது முற்று தொடர் மொழிக்கு முடிவு பெறாத முற்று தொடர் மொழிக்கு உறுப்பாக வரும் தொடர்மொழி எச்ச தொடர்மொழி. இப்போ நம்ம என்ன பார்ப்போம் பெயரெச்ச தொடர் அப்படின்னு பார்ப்போம். என்ன பார்ப்போம் வந்தன்றது பெயரெச்சம் அதை தொடர்ந்து வந்த மாணவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அப்போ அந்த வந்த மாணவன்றது என்னது பெயரெச்ச தொடர் ஓகே. வந்து நின்றான் அப்போ இது என்ன சொல்லணும் வந்து நின்றான் வினையெச்ச தொடர் நாம் சொல்லணும் இல்லையா. ஏன்னா வினையெச்சத்தை தொடர்ந்து வந்து நின்றான்ற ஒரு சொல் வருது. அப்போ அது பேர் என்ன எந்த ஃபஸ்ட் வார்த்தை வருதோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் எச்சம். அது எச்சத்தை தொடர்ந்து வந்தால் எச்ச தொடர் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஆன்சருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா பிரிதோர் சொல்லோடும் பிரிதோர் குறிப்போடும் முடிவு கொள்ளும் அதை எச்சம்ட்டு பார்த்துட்டோம். அந்த பொருந்திய செய்யுள் எச்சமாகும் சொல்லியாச்சா. அதேமாதிரி எச்ச தொடர் மொழினா முடிவு பெறாத முற்று தொடர் மொழிக்கு ஒரு முடிவு பெறாத முற்று தொடர் மொழிக்கு இப்போ யானை கோடு ஓகேங்களா. ஸோ அப்போ யானைன்றது வந்து முடியல சும்மா அப்படியே அமைதியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த மொழிக்கு உறுப்பாக வரும் தொடர்மொழி எச்ச தொடர்மொழி. இது இவங்க பேசிக் கொடுத்துறாங்க யானை கோடு யானை எது கோடு அப்படின்ற. அப்போ யானை எதுன்னு வந்தால் அதோட முடிஞ்சிருமா அது முடியலல்ல. யானைன்னு வந்தாலும் அந்த வார்த்தை வெறும் மொட்டையாக இருக்குல்ல அப்படியே நிற்குது. அதுக்கப்புறம் அது முடியாமல் இருக்குது. அப்போ எச்சம் அது எச்சமாக எஞ்சி நிற்குது. யானைன்ற வார்த்தை கம்ப்ளீட் ஆகலை வெறும் யானை மட்டும் வந்தால் என்ன அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரப்போகுது. யானை கோடுனா தானே கம்ப்ளீட் யானைனது தந்தம் அப்படின்னா தானே கம்ப்ளீட் ஆகுது. அப்போது அதுவாக இருக்கட்டும் இல்லை அதை வந்து அப்படியே என்ன பண்ணுறாங்க ஆரம்பிக்க யானை எது கோடு. ஏன் இங்கே அது யூஸ் பண்ணுறோன்னா கோடுன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யானையோட கோடு அதான் அக்ரிணைக்கு என்ன யூஸ் பண்ணால் அதுதான் யூஸ் பண்ணுவோம் யானை எது கோடு ஓகேங்களா. ஸோ அப்போ இதுவும் என்னது முற்றுப்பெயர் இதெல்லாம் வந்து ஒரு எச்ச தொடர் மொழிகள் இதெல்லாம் சரியா. இது கேட்கலாம் இப்படி கொடுத்து யானை கோடு ஆப்ஷனில் எழுவாய் தொடர் இல்லை அப்படின்னா நம்ம எச்ச தொடர் மொழி போடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் எட்டாம் வேற்றுமை உறுப்புகள் ஏற்கும் பொருள். நம்ம எட்டாம் வேற்றுமை உறுப்புகள்னா என்ன சொன்னால் விழி வேற்றுமை அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ எட்டாம் வேற்றுமை உறுப்புகள் தம்மை ஏற்ற பெயர் பொருளை முன்னிலையின் விழிக்கப்படும் பொருளாக வேறுபடும். அதாவது தனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள தான் நம்ம கூப்பிட முடியும். அம்மா வா புலவரே வா அப்படின்னு நமக்கு யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள தான் என்ன பண்ண முடியும். அதனால தான் முன்னிலை நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள வா அப்படின்னு கூப்பிட முடியும். எங்கேயோ ஒருத்தர் அவனை போய் கூப்பிட முடியுமா முடியாது. நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தான் கூப்பிட முடியும். அவனே வான்னு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் டே வாடா போகலாம் கண்ணா வா புலவா வா தான் சொல்ல முடியும். அவ்வாறு வேறுபட்டு அது எப்படியெல்லாம் விழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாத்தனே. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம் சாத்தனே கேளாய் அப்பனோ உன்னாய் அப்பனே உன்னாய் அப்பனோ அப்பனா ஓ சொல்கிறோம். வேநிலாய் ஆய் ஓகேங்களா. என்னது வேநிலாய் கூறாய் ஈறு திரிந்தது. இந்த இடத்துல என்ன பண்ணோம் வேநிலாயே ஏன்னு வந்துருக்கணும். வேநிலாயே விழி ஏற்றமில்லை ஏன்னு வந்துருக்கணும். அந்த இடத்துல ஏன்றது ஈயா மாறி இருக்குது. அதனால பேர் ஈறு திரிந்ததுன்னு சொல்கிறாங்க.
இதை கூட கேட்கலாம், பொறுத்துக்களை கேட்கலாம். சாத்தனே கேளாய் ஏ மிகுந்தது, அப்பனே உண்ணாய் ஓ மிகுந்தது, வேநிலாய் கூறாய் ஈறு தெரிந்தது, தோளா செல்லாய் தோளா அதே தான் ஈறு திரிஞ்சது. ஈறு வந்து ஏன்றது ஈயா மாறி இருக்கு. இந்த இடத்துல தோழனே செல்லாயின்னு வந்துருக்கணும். அந்த இடத்துல நே ஈறு வந்து கெட்டு போச்சு, தோளா ஈறு கெட்டது, அப்போ தோள செல்லாய். தந்தை வாரா ஈறு இயல்பாயிட்டு தந்தையேன்னு வரணும். ஓகே, ஆனால் என்ன ஈறு தந்தை இயல்பாகவே வந்திருக்கு, தந்தை. ஓகே, வாராய் அப்படின்னு சொல்லி ஈறு இயல்பாயிருக்கு. ஓகே, தந்தை அப்படின்னு தந்தை, அப்போ அம்மா அப்பான்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தந்தையேன்னு வந்திருக்கணும். அது போல் ஈறு இயல்பாயிற்று. ஸோ அப்போ இயல்பாக தெரிஞ்சிருக்கு. மக்கால் கூறீர் ஈற்றெழுத்து திரிந்தது, ஈற்ற எழுத்து திரிந்தது, அதாவது மக்களேன்ற இடத்துல லேன்றது இல்லா திரிஞ்சிருக்கு. அதனால் என்னது திரிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா பேசிக் கான்செப்ட் தான் இது, சும்மா பொறுத்துக்கு மாதிரி கேட்குறது வாய்ப்பு உண்டு, ஆனால் ஈஸி கேட்குறது வாய்ப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க. எட்டாம் வேற்றுமையின் உருபுகள். எட்டாம் வேற்றுமையினுடைய உருபுகள் படற்கை பெயரீட்டில் ஏஓ. ஓகே, ஏஓ மிகுந்து ஈற்றியல் எழுத்து திரிதலும் ஆகும். ஓகே, எட்டாம் வேற்றுமையினுடைய உருபுகள் படற்கை பெயரீட்டில் ஏஓ மிகுதலும். அதான் சொல்லியா, படற்கை வேற்றுமைனா தூரத்தில், அதாவது நமக்கு முன்னாடி இருக்கும்போது கூப்பிடும்போது இந்த மாதிரி பார்த்தோம். சப்போஸ் படற்கைனா அவன் எங்கேயோ ஒரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல ஏவோ மிகுதலும் அவ்வீறு திரிதலும் கெடுதலும் இயல்பாதலும் ஈற்றையில் எழுத்து திரிதலும் ஆகும். அதே தாங்க மேலே பார்த்த மாதிரி என்ன ஆகும், இயல்பாக வரலாம், ஏவோ திரியலாம், அல்லது வந்து என்ன அந்த ஈற்றெழுது திரிந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சும்மா. ஓகேவா, நெக்ஸ்ட் 8 என்பதற்கான சிறப்பு விதி. 8 என்பதற்கு சிறப்பு வழி. இறுதி உயிர் மெய்க்கெட. 8ன்றதுல இறுதி உயிர் ஓகேவா மெய்க்கெட நின்ற 8 என்னும் எண்ணியது டகரமை வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய 4 கணமும் வர நகரமாக தெரியும். ஒன்றும் இல்லை, 8ன்ற வார்த்தையை தொடர்ந்து எந்த எழுத்துல, ஏன்னா 4 கரணம் சொல்லிட்டாங்க. 4 கரணம் அப்படின்னா ஆ உயிரெழுத்து, கா வல்லினம், வா மெல்லினம், ஓகேங்களா எரள வல்ல மெல்லினம் இடையினம், ஓகே நாளி, ஓகே நாளி மெல்லினம். ஓகே, அப்போது வல்லினம் இடையினம் மெல்லினம் உயிரெழுத்து இந்த 4ம் வந்தாலும், ஏன்னா வரப்போகிற வார்த்தையே இவ்வளோ தானே. அப்போ எந்த எழுத்துக்கள் வந்தாலும் சரி, இறுதி 8 தொடர்ந்து வந்தால் அந்த 2ன்றதில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டு ஃபஸ்ட்டு எப்படி வரும், இட்டு குட்டல் ஊன்னு சொல்லுமா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற விதிப்படி போயிடுமா, போயிட்டு அதுக்கப்புறம் நின்ற 8 என்னும் எண்ணியது டகரமை. ஓகே, டகரமை என்ன பண்ணுது, டகரமையும் கெட்டு போய், டகரமை என்னன்னா டகரமை வன்கணம் மென்கணம் இடைக்கணம் உயிர்கணம் ஆகிய 4 கணமும் வர நகரமாக தெரியும். அவ்வளோதான். அப்போ இட்டுன்றது என்னவா மாறிடும், போயிடுமா, போயிட்டு இட்டுன்றது நகரமாக மாறிடும். அப்போ 8 கூட்டல் 1000 இந்த போயிட்டு என்ன வரும், இட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இட்டு கூட்டல் ஊன்னு பிரிக்கும்போது போயிடுச்சு. அப்போ 8 கூட்டல் 1000 இருக்கும். இட்டுன்றது என்னவா மாறுது, இன்னா மாறிடும். அப்போ இன் கூட்டல் 1000 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 1000 இன்னும் கூட்டலா, ஏன்னா 2 இட்டு வருது இல்லையா, 2 இட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், ஓகே 2 இட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், ஓகே 2 இட்டுக்கு பதிலாக இன்னும் போட்டேன், ஆயிடுச்சு. அப்போ 1000 இன் கூட்டலா நான், அப்போ 1000ன்னு புரியுது. அவ்வளோதான் இயல்பு புரிஞ்சு போலமா. 8 கூட்டல் கலைஞ்சி, ஓகே உயிர்வன் உக்குரல் மேவிட்டோம் இட்டு கூட்டல் இந்த இடத்துல ஏன் நம்ம 2 இட்டு போகிறோம்னா அந்த இட்டு கூட கெட்டு போயிடுச்சு. ஆனால் தனி குறியில் எழுத்து ஒரு இட்டு மட்டும் வரும், ஒரு குற்றெழுத்து மட்டும் வராது, 2 குற்றெழுத்து வரும், ஒற்று இரட்டிக்கும். அப்போ இட்டு மட்டும் இருந்துச்சுன்னா இன்னொரு இட்டு சேர்ந்து 8 இட்டுன்னு ஆயிடுச்சு. ஓகே, அதனால தான் 8ன்றது இன்னா மாறி இன்னா மாறி இருக்குது. இந்த இடத்துல 8 கூட்டல் கலைஞ்சி உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோட போயிடும், அந்த 2 டகரமும் கெட்டு போயிடும். எட்கலைஞ்சி இட்டுன்றது என்னவா மாறுது, எண்ணா மாறுது, எண் கலைஞ்சி. அவ்வளோதான். 8 கூட்டல் வகை 2 போயிடும். 2 போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இட்டு மட்டும் இட்டுக்கு பதிலாக எண்ணு. அவ்வளோதான். நீங்கள் சிம்பிளாக 8ன்ற வார்த்தையில் இந்த கடைசி 2 போயிடுச்சுன்னா இட்டு மட்டும் இருக்கும். இட்டுன்றது என்னவா மாறும், இன்னா மாறும். ஸோ ஓகேலா, சில இடத்துக்களில் எண்ணு வந்து தனியாக வராது. அந்த இடத்துல என்ன வரணும், இன்னொரு ஒற்று இரட்டுகின்ற விதிப்படி நம்ம எண்ணாயிரம்னு போகிறோம். மற்ற எதுக்கும் அந்த விதி இல்லை. 8 கூட்டல்னா எண் கூட்டல் எண் வகை, எண் கூட்டல் நாளி எண்ணாளி. இந்த இடத்துல ஒற்று இரட்டிக்கு பாருங்கள். ஏன்னா மெல்லினம் வரும்போது உயிரினம் வரும்போது ஒற்று இரட்டிக்குது. அப்போ 8 கூட்டல் நாளி இந்த 2 போயிடும், எண்ணுன்னு வரும். எண்ணு வந்து வருது மீண்டும், ஏன்னா நாவுக்கு முன்னாடி ஒற்று இரட்டுகின்ற விதிப்படி எண்ணாளின் அப்படின்னு மாறுது. அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு விதி தெரியலாம் கூட இதில் இருக்கிற 8 கூட்டல் 1000 எண்ணாயிரம், 8 கூட்டல் கலைஞ்சி எண் கலைஞ்சி, 8 கூட்டல் வகை எண் வகை, 8 கூட்டல் நாளி என்ன சொல்கிறோம், எண்ணாளி. அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் எண்ணு பெயரோடு எண்ணு பெயர் பண்ணுறது. இப்போ ஒரு நம்பரோட இப்போ 1+2 அப்படின்னு சொல்கிறேன், 10 கூட்டல் 2 12 அப்படின்னு சொல்கிறோம்னா, அப்போ எண்ணு பெயரோடு எண்ணு பெயர் 1 என்னும் எண் முதலாக 8 என்னும் இறுதியாக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும் 10 என்னும் எண்ணு பெயர் முன் வரின் 10 என்னும் சொல்லில் உள்ள குற்றியல் உகரம் தான் ஏறி நின்ற மெய்யோடு கெட்டு முடியும். சிம்பிள். ஓகே, விதி சொன்னால் புரியாது. இப்போ 10 1லேருந்து 8 வரையும்,
1லேருந்து 8 வரையும் நான் எந்த வார்த்தையை அது கூட சேர்த்துறேன், 10ன்ற வார்த்தையை சேர்த்தனா, ஓகே 10ன்ற வார்த்தையை சேர்த்தும் போது சரியா ஒரே நிமிஷங்க. ஸோ இப்போ 10 கூட்டல் 1 11, அதாவது ஆக்சுவலாக என்ன சொன்னால் 10ன்ற வார்த்தை வரும்போது 1 என்னும் எண் முதலாக 8 என்னும் எண் இறுதியாக உள்ள எல்லா எண்ணும் பேரும் 10ன்ற நம்பரோட சேரும்போது 10 என்னும் சொல்லியுள்ள குற்றியலுகரம் பா ஈத்து, அதில் குற்றியலுகரம் என்ன தூ, அந்த தூ ஏறி நின்ற மெய்யோடு கெட்டு, ஓகேங்களா, அந்த ஏறி நின்ற மெய்யோடு அதாவது 10ன்றதில் வரக்கூடிய தூ கெட்டு, ஓகே 10 கூட்டல் ஓ 10, ஓகே அவ்வளோதான். ஓகே இத்து இந்த ஏறி நின்ற மெய்யன்னா இத்து கூட்டல் ஊ சொல்கிறோம் இல்லையா, இத்து கூட்டல் ஊ கெட்டு போயிடுது, அந்த குற்றியலுகரம் கெட்டு போயிடுதான். அப்போ மீதி இருக்கிறது என்ன, பா இத்து கூட்டல் 1, இத்து கூட்டல் ஓ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பேன்னு சொல்லிபடி இத்துன்றது என்னவா மாறினா, ஓகேவா குற்றியலுகரம் குற்றியலிகரமாக மாறுது, ஓகேண்ணா 10 1. ஸோ என்ன சொல்ல வரோன்னா 10ன்ற வார்த்தையில் தூ கெட்டு அது 10 மாறுது ஒரு சில இடத்துல, ஓகே நீங்கள் சிம்பிள் இதை மட்டும் எடுத்துங்களா, கான்செப்ட் எடுத்துங்க. 10 கூட்டல் 1 நம்ம தூ கெட்டுடுது, தூ கெட்டு 10 கூட்டல் 1ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா 10ன்றது 10 மாறுது, ஓகேங்களா 10 மாறி அப்புறம் 1ன்னு வருது, ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இத்து இன்னுன்ற வார்த்தை எக்ஸ்ட்ரா நமக்கு சேருது, ஓகேங்களா. இன்னுன்று 10 1 அப்படின்ற வார்த்தை நமக்கு எக்ஸ்ட்ரா இங்கே சேருது. அதனால தான் அந்த 10 1 அப்படின்ற கான்செப்டாக அங்கே என்ன போட்டோம்னா தூ கெட்டு போய் இன்னுன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துறோம், ஓகேங்களா. ஸோ ஆனால் அந்த வார்த்தை வந்து எங்கே வரலன்னா 2க்கு வரல. இந்த இடத்துல என்னன்னா பா இத்து கூட்டல் 2 தான் வருது. இத்து இந்த இடத்துல என்னவா மாறுதுன்னா நகரமாக தெரியுது, ஓகே 10ன்றது என்னவானா பண்ணா மாறுது, ஓகேங்களா. பண் ஒற்று இரட்டிக்குது, இத்துன்றது இன்னா தெரியுது, இன்னு தெரிஞ்சு மற்றும் ஒற்று இரட்டித்தல் மாதிரி இன்னொரு இன்னு வந்தது இன், அப்புறம் பண் வந்து 2 வருது, இன் கூட்டல் இ 12. நீங்கள் சிம்பிள் 10 கூட்டல் 1 என்னன்னு எழுதுறோம் 11, 10 கூட்டல் 2 12, சின்ன இன்னு தான் யூஸ் பண்ணணும். 10 கூட்டல் 3 13, இந்த இடத்துல என்ன வருது அந்த இன் சேர்த்துறோம் 13, ஓகேங்களா 13, ஓகேங்களா. 10 கூட்டல் 4 14, 10 இன்னு கூட்டல் நா, ஓகே இன்னு கூட்டல் நா என்ன வருது, இந்த இன்னு கூட்டல் நா வரும்போது எப்பயுமே ஒரு சின்ன விதியை மட்டும் புரிஞ்சுங்க, ஒரு சின்ன க்ளூ வேர்டு மாதிரி. இந்த நகரத்தை தொடர்ந்து நான் வந்தாலும் சரி, இல்லை இந்த நகரத்தை தொடர்ந்து நாவோ நேவோ எது வந்தாலும் சரி, இந்த நான் வந்து என்னவா மாறினா இன்னை ரெட்டை சுழி இன்னை தொடர்ந்து நான் வந்தால் அது நாவாக மாறிடும், இந்த நாவாக மாறிடும். 3 சுழி இன்னை தொடர்ந்து நான் வந்தால் அது என்னவா மாறினா 3 சுழி நாவாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஓகே தன் கூட்டல் நீர், அப்போது இந்த இடத்துல தன்னுன்றது 3 சுழின்னா 3 சுழி இன்னை தொடர்ந்து என்ன வருது நீ, ஓகே தன்னகரம் வருது, இந்த நீ வருதா, இந்த நீ என்னவா மாறினா புணரும்போது தண்ணீர், அதாவது இதுக்கு இன்னும் அதே இதில் என்ன மொழி இருக்கோ 3 சுழினானா 3 சுழினாவே மாறிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் புரியுதா. அதே மாதிரி தன் கூட்டல் நெஞ்சுன்னு வரும்போது ஓகே தா இன், இங்கே ரெட்டை சுழி இன்னை தொடர்ந்து நான் வந்தாலே அது என்னவா மாறிடும், அதே இந்த வகதியிலே இதுவும் மாறிடும் தன் நெஞ்சி. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா தன் நெஞ்சி அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ அது ஒரு கான்செப்ட். அப்போ அந்த கான்செப்ட் படி 10 கூட்டல் 4 14, 10 கூட்டல் 5 10 கூட்டல் 5, அதான் 10ன்றது என்ன பண்ணால் 10 மாறுது, 10 கூட்டல் 5 15, 10 கூட்டல் 6 10 கூட்டல் 6 16, 10 கூட்டல் 7 10 கூட்டல் 7 17 மாறும், 10 கூட்டல் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும்னா 10 மாறுது, ஓகே 10ன்றது என்ன மாறுது 10 மாறுது. ஒரு இடம் மட்டும் தான் நமக்கு வந்து விதி விலக்காக இருக்குது, அந்த 1 வந்து 10 கூட்டல் 2 அப்படின்னு கூட வச்சுட்டு இந்த தீ கெட்டு போச்சுன்னா பன் கூட்டல் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1 தவிர இது எல்லாத்தையும் என்ன ஆகுது 10ன்றது 10 மாறுது, சரியா. அதை நோட் பண்ணிங்க. விதி என்னன்னா இவங்க சிம்பிளாக கொடுத்துட்டாங்க, அந்த குற்றியலுகரத்தோட தான் ஏறி நின்ற மெய்யோடும் கெட்டு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூ கெடும் அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா. அதே மாதிரி தான் எண்ணு பெயர் முன் நிறை பெயரும் அளவு பெயரும். நிறைனா வெயிட் எடை பெயரும் அளவு பெயர், ஓகேங்களா. எவ்வளோ அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அளவு எடை அப்படின்றலாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு இப்போது களைஞ்சிருந்தது ஒரு படி மாதிரி அளவு, ஓகேங்களா. அப்போ அந்த இப்போ கடி நீங்கள் நோட் பண்ணு. அப்போ எதெல்லாம் அளவு பெயர், களஞ்சி தொடி பலம் கலம் பானை அந்த காலத்தில் யூஸ் பண்ணுறது. இப்போ இது எல்லாமே ஒரு அளவு பெயர்கள், எடப்பெயர். எடப்பெயர்ன்றதுல அளவு பிடிக்கிறது, ஒரு படி 2 படி 3/4 படி அப்படின்னு சொல்லணும்னா அந்த மாதிரி படின்றது தான் அன்றைக்கி நிறை பெயரும் அளவு பெயரும் வந்துருக்கு. அப்போ எண்ணு பெயர் முன்னாடி, அதாவது 10ன்ற எண்ணை தொடர்ந்து 10ன்ற எண்ணு பெயர் முன்னாடி, ஓகேவா, நிறையோ அளவோ வந்தால், இப்போ 10ன்றது ஒரு அளவு பெயர் வருது இல்லையா, இப்படி வளர்ந்தால் அந்த இடத்துல என்ன சாரியே வருமா, என்னும் சாரி. 10 என்னும் எண்ணு பெயர் முன்னா, அதுதான். அப்போ இங்கெல்லாம் என்ன நான் சொன்னாலே இன்னு சாரியே வந்திருக்கு. 10 கூட்டல் தூ கெட்டு இன்னு எல்லாத்துலேயும் சாரியே வந்திருக்கு. புரியுதா, இப்போ புரியுதா, கான்செப்ட் புரிஞ்சா. ஸோ அப்போ அது மேலே கொடுக்கல, இப்போ நம்மளுக்கு புரிஞ்சு. 10ன்னு வரும்போது அந்த எண்ணு பெயரை தொடர்ந்து மற்றொரு எண்ணு பெயர் வந்தாலோ, இல்லை 10 தொடர்ந்து அளவு பெயர் வந்தாலோ 10 கூட என்ன சேரணும், என்ன சாரியை சேரும், இன்னுன்ற ஒரு சாரியை சேருது.
நோட் பண்ணுங்கள், இன்னுன்ற ஒரு சாரியை சேருது. அப்போ 10 கூட்டல் இன் கலைஞ்சி 10 கலைஞ்சி, அதான் சொன்னேன். 10 என்ன வரும், 10 கலைஞ்சி அப்படியே வந்துச்சு. 10 கூட்டல் தொடி 10 தொடி. ஓகே, இன்னை தொடர்ந்து தோ வந்தால் அது என்ன வரும், தா வரிசை. எப்படி இன்னை தொடர்ந்து நா வந்தால் அது நாவாக மாறிடுமோ அதுபோல் இன்னை தொடர்ந்து தா வந்தால் தாவும் என்னவா மாறிடும், தா வந்து ராவாக மாறும். ஏன்னா நகரத்தை தொடர்ந்து ரகரம் தான் வரணும், இந்த நகரத்தை தொடர்ந்து ரகரம் வரும். ஸோ அப்போ தா 10 கூட்டல் தொடி ரோவா மாறும். ஓகே, 10 ரொடி. ஓகே, ராவா மாறும். தான்றது அதாவது தோ இருக்கிறனால ரோ வல்லினா ரகரம். 10 கூட்டல் பழம் 10 பழம். ஓகே, 10 இன்னும் சேருது, எல்லாத்துலேயும் இன்னும் சேருது. ஓகே, 10 களம் 10 களம் இன்னும் சேருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 10 பானை 10 பானை இன்னும் சேருது. ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து இது புரியுதா, 10ன்ற எழுத்தை தொடர்ந்து அளவு பேர் வந்தாலோ எண்ணு பேர் வந்தாலோ இன்னும் சேர்த்துங்க, அவ்வளோதான். அந்த தூ கெட்டு போயிடும், தூ கெட்டு இன்னும் சேரணும். இந்த இடத்துல என்ன 10 கூட்டல் தொடின்னும் போது தோ, அதாவது எப்பயுமே 10 வந்துடும். 10ஐ தொடர்ந்து இன்னை தொடர்ந்து எந்த எழுத்து வந்தாலும், இப்போ தா வந்துச்சுன்னா அந்த தா என்ன ரகரமாக மாறும். அதுவே நகரம் வந்தால் அது அந்த நகரமாகவே மாறிடும். இவ்வளோதான் கான்செப்ட். சரியா? சரி, நெக்ஸ்ட் போலாமா. எதிர்காலம் காட்டும் விகுதிகள். ஸோ அதான் விகுதி. ஈ என்னும் முன்னிலை வினைமுற்று விகுதி. ஈன்றது முன்னிலை வினைமுற்று விகுதி. ஓகே, ஒன்றும். பா மார் என்னும் படற்கை வினைமுற்று விகுதி இரண்டும். பா மார் அப்படிலாம் வந்து என்னென்னா படற்கை வினைமுற்று, அதாவது நீ, இப்போ நீ வந்தாய் சென்றாய் அவனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ நீ ஈன்றது என்னென்னா முன்னிலை வினைமுற்று விகுதி. முன்னிலை இருக்கிறவனை குறிக்கக்கூடியது தான் என்னது, முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களை குறிக்கக்கூடிய ஒரு வினைமுற்று விகுதி தான் ஈயா. ஓகேவா, சரி. அப்புறம் வந்து பா மார் என்னும் படற்கை வினைமுற்று, பா மார் போடணும், பா மார் என்னும் படற்கை வினைமுற்று விகுதி இரண்டும். பா மார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் படற்கை வினைமுற்று விகுதி. ஈன்றது முன்னிலை வினைமுற்று விகுதி, பா மாறுன்றது படற்கை வினைமுற்று விகுதி. கா இயர் அல் என்னும் வியங்கோல் வினை, இதெல்லாம் தெரியும். கா இயர் கா இயர் அல்லுன்றதுலாம் இந்த வேங்கோல் வினைமுற்று விகுதி. இந்த நான்கும் ஆய் ஈ ஆள் ஏல் கான் மின் ஊர் என்னும் முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதி எட்டும். அப்போ என்னென்ன இருக்குது, ஈ என்ற ஒரு விகுதி முன்னிலை வினைமுற்று 1, பா மாறு என்ற வினைமுற்று விகுதி 2, பாவும் மாறும் முன்னிலை, அதாவது படற்கை வினைமுற்று விகுதி. படற்கை வினைமுற்று விகுதி எத்தனைக்குன்னா 2, பா மார் 2. ஓகே, அடுத்தது கா இயர் அல்லு. கா இயர்ன்றது வேங்கோல் வினைமுற்று விகுதி. அப்போ வேங்கோல் வினைமுற்று எத்தனை இது, மொத்தம் 4. அப்புறம் ஆள் ஈ ஆள் ஏல் கான் மின் ஈர் இதெல்லாமே என்னென்னா முன்னிலை ஏவல் வினைமுற்று விகுதி. ஓகே, நீ வந்தாய் நீ சென்றாய் நீ அப்படின்றதெல்லாம் என்னது, ஓகே, ஏவல். அப்போ ஏவல் வினைமுற்று விகுதி 8. ஏவல் வினைமுற்று அப்போ எத்தனை இருக்குது அதை நோட் பண்ணிங்க. ஏவல் வினைமுற்று விதி மொத்தம் 8 இருக்குது. மின் செல் மின் கான் மின். ஓகேவா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த 8 நீர் சென்றீர் செல்லீர் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ மொத்தம் 8 ஆகிய மொத்தம் 15. 8 + ஒரு 4 + 1 + 2 மொத்தம் போடும்போது 15 இருக்குது. இந்த 15ம் எதிர்காலம் காட்டும் விதிலாம். அப்போ எதிர்காலம் காட்டக்கூடிய விதிகள் எத்தனைன்னு கேட்டால் எத்தனை சொல்லணும், 15. அந்த 15 என்னென்னு சொல்லி இங்கே இருக்கிறத எழுதி வச்சுங்க, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. சேரி ஈ, நடப்ப ப, நடமார் மார், வாழ்க க இயர், அல் உண்ணல் அல், நடவாய். ஓகே, நடவாய். உண்ணல் நம்ம என்ன பண்ணுறோம், தொழில் பேர் போடுறோம். இப்போ உண்ணல் அல் வேங்கோல் வினைமுற்று. நடவாய் ஆய், உண்ணுதி. ஓகே, உண்ணுதி ஆய். ஆய்கத்தனை வந்துருப்பாருங்க ஈ. ஓகே, ஆய். மரால் ஆள். ஓகே, அலேல் ஏல். அப்போ இந்த மாதிரி 15 இருக்குது. அப்போ எதிர்காலம் காட்டும் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எத்தனை கேட்டால், எதிர்காலம் காட்டும் விகுதிகள் எத்தனைன்னு கேட்டால் மொத்தம் 15. ஓகே, அதே மாதிரி எதிர்மறை குறிப்பு வினைப்பெயரெச்சங்கள். எதிர்மறை குறிப்பு வினைப்பெயரெச்சம், அதாவது அல்லு இல்லுன்னு வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அல்லு இல்லுன்றது வந்து எதிர்மறை சொற்கள் தரும். இவை படிப்படியாக பண்படியாக தோன்றி ஆகாரச்சாரியையும் தகர விழுத்து பேற்றோடு கூடிய அகர விதியும் பெற்று வரும். ஆகாரச்சாரி, அதான் ஆன்ற வார்த்தையும் சேர்ந்து வருன்றாங்க. நம்ம ஆண் போட்டாலே என்ன பண்ணுவோம், எதிர்காலம் அது எதிர்மறை தானே சொல்லுவோம். சரி, பார்க்கலாம், கான்செப்ட் பார்க்கலாம். ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குன்னா, அல்லாத குதிரை. அப்போ அல்லாத குதிரைன்றது எதை குறிக்குது, அல்லாத அல்லாத குதிரை. அப்போ வந்து எதிர்மறை தானே குறிக்குது, இல்லாத பொருள். இவை அல்லா குதிரை இல்லா பொருள் என்ன ஈற்றுமை கெட்டோம். இதை நம்ம எப்படி எழுதலாம், அல்லா குதிரை வந்து ஈற்றுமை கெட்டினா அதான் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். தா கெட்டு போச்சுன்னா ஈறுகட்டது, இல்லாத பொருள் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம். அவ்வளோதான். எதிர்மறை பேரச்சனா என்ன சொல்கிறாங்க, எதிர்மறைன்னா என்ன சொல்கிறாங்க, ஆ வந்தாலோ அல்லது இல்லு வந்தாலோ அல்லது அல் வந்தாலோ அது பேர் என்னது, அது பேர் எதிர்மறை அப்படின்னு சொல்கிறவங்க தான் எதிர்மறை இடைநிலை. அப்போ என்னென்ன, இல்லு அல்லு ஆ என்னும் 3 எதிர்மறை இடைநிலைகளாகும். இவற்றுள் ஆகார விடைநிலை வருமெழுத்து மெய்யாயிற் கெடாதும் உயிராயிற் கெட்டும் வரும். ஸோ என்னன்னு பார்க்கலாம். அதாவது இல்லு அல்லு ஆ இது 3 என்னது, எது எதிர்மறை இடைநிலை, இல்லு அல்லு ஆ. அந்த 3 என்னென்னு பார்க்கலாம். நடந்திலன்
நடக்கின்றலன் நடக்கிலன் நடவாதான் நடவாதான் நடவேன் அதாவது நடந்திலன் நடந்திலனில் இது என்ன வார்த்தை வருது இல்லு வருதா நடந்திலன் இல்லு நடக்கின்றலன் இல்லு ஓகேங்களா நடக்கிலன் இல்லு ஓகே நடக்கு இலன் இல் நடவாதவன் நடவாதவன் வருதா நடவான் வருதா நடவேன் வேன் கூட வருது ஓகேவா. ஸோ அப்போது இவற்றுள் ஆகார விடைநிலை ஆகாரம் வந்துச்சுன்னா வரும் எழுத்து மெய்யாய் கெடாதும் உயிராய் கெட்டும் வரும். அது மெய்யாய் கெடாதும் உயிராய் கெட்டும் வந்தாங்க, அது நமக்கு தேவையில்லை. எதிர்மறையில் இது 3 தான் இல்லு அல்லு அப்புறம் அது கொடுத்து கூட்டில் கேட்கலாம். அந்த 3ம் எதிர்மறை இடைநிலை ஆகும். இவற்றுள் ஆகார இடைநிலை வந்தால் வரும் எழுத்து மெய்யா கெட்டும் வரலாம், இல்லை உயிராய் கெட்டும் வரலாம் அப்படின்றாங்க. சரியா, நெக்ஸ்ட் போகலாம். எதிர்கால இடைநிலை. ஓகே, எதிர்கால இடைநிலை. பகரமெய்யும் ஆண்பால் முதலிய 5 பால்களிலும் தன்மை முதலிய 3 இடங்களிலும் நிகழ்காலத்தை காட்டுகின்ற வினை பகுதிகளின் இடைநிலைகளாகும். ஓகேவா. பகரமெய்யும் ஓகே, பகரமெய்யி அப்போ என்னது இப்பும் இவ்வும் ஆண்பால் முதலிய 5 பால்களிலும் ஆண்பால் நம்ம சொல்லலாம் ஆண்பால் பெண்பால் பலவின் பால் ஒன்றன் பால் பல பால் சொல்லணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த 5ம் முதன்மை முதலிய 3 பால்களிலும் தன்மை முதலிய 3 இடம் தன்மை முன்னிலை படர்க்கின்ற 3 இடங்களிலும் நிகழ்காலத்தை காட்டுகின்ற வினை பகுதிகளின் இடைநிலம். எதிர்கால இடைநிலை என்ன? எல்லா இடத்துலையும் இப்பு இம்முன்றது தான் எதிர்கால இடைநிலை. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்கிறாங்க. இப்பு இம்முன்றது எதிர்கால இடைநிலைப்பா. அது வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு என்னென்னா எதிர்காலத்தை காட்டும் அப்படின்றாங்க. அப்போ எதிர்கால இடைநிலை என்ன? இப்பு இம்மு. எக்ஸாம்பிள் பாருமா, எதிர்மறை தெரிந்த அவ்வளோதான். அது எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல. ஓகே, இப்பு இம்மு. சரிங்களா. ஓகே, அது 2 என்னது எதிர்கால இடைநிலை பார்த்து வச்சுங்க. ஓகே, அதே மாதிரி இவ்வும் வரும். இம்மு கிடையாது, இவ்வு நான் இம்முன்னு சொல்லிட்டேன். இவ்வும் என்னது இவ்வு 2மே என்னன்னா எதிர்கால நிலை. இப்போ வருவான் அதை நம்ம எப்படி பிடிப்போம்? வருவான். அப்போ அதில் என்ன அது இவ்வு தானே எதிர்கால நிலை. இப்போ வருவான். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போன்றது என்ன? அது பார்ப்பான் இதுக்கப்புறம் தான் பார்ப்பான். அப்போ இப்புன்றது எதிர்கால இடைநிலை. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. எதிர்மறை தெரிநிலை வினைப்பெயரெச்சங்கள் இவை எதிர்மறை ஆகார விடைநிலையும் தகர எழுத்து போற்றக்கூடிய அகர விதியும் பெற்றோம். அதே தான் செய்யாத எதிர்மறை செய்யாத. இதில் என்னென்னா குறிப்புன்னு வந்தால் காலத்தை காட்டலைன்னா அது பேர் குறிப்பு. ஓகேவா. காலம் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது பேர் வந்து தெரிநிலை. அவ்வளோதான். ஓகேவா. இங்கே செய்யாதன்றது மூலிமா என்னது எதிர்காலம், அதாவது செய்யாத ஆல்ரெடி செய்யாத இத்து கூட்டலாம். ஓகே, இத்து கூட்டலாம். இது வந்து செய்யாத நம்ம என்னென்னா செய்யாத செயல். நான் செய்யலை, அந்த செயலை இப்போ செய்யாத செயல் போகிறேன். அப்போ இது எதை காட்டுது? இறந்த காலத்தை காட்டுது. இறந்த காலத்தில் எதிர்மறை காட்டுது. அப்போ எதிர்மறை இறந்த கால இடைநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நோட் பண்ணுங்கள். இது வந்து இறந்த காலம். ஏன் இறந்த காலம்? செய்யாதன்றது இறந்த காலத்தை காட்டுது. அப்போ எதிர்மறை தான், ஆனால் அதில் என்ன அது காலம் வெளிப்படையாக தெரியுது. அதனால் எதிர்மறை தெரிநிலை வினை பெயரெச்சம். ஓகே, வினை பெயரெச்சம் வினையச்சமாக இருக்கலாம் அல்லது பெயரெச்சமாக இருக்கலாம். ஓகே, எதிர்மறை குறிப்புன்னு அர்த்தம். இது வந்து காலத்தை வெளிப்படை செய்யாதன்றது தெரிநிலை. ஏன்னா காலம் வெளிப்படையாக காட்டுது. எதிர்மறை தான், காலம் வெளிப்படையாக காட்டுறதுனால எதிர்மறை. காலம் வெளிப்படையாக காட்டலன்னா அது பேர் என்ன? குறிப்பு. எக்ஸாம்பிள் பாருமா, இவை அல்லு இல்லு என்னும் எதிர்மறை பண்புரை. இதில் வந்து அப்போ என்ன வருது? எதிர்மறை குறிப்பில் வந்து என்ன வருது? அல்லு இல்லு வந்தாலே மோஸ்ட்லி என்னவாக இருக்குன்னா காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். அல்லும் இல்லும் வந்துச்சுன்னா அது என்னது? அது வந்து படிப்படியாக தோன்றி ரீ து மல் மே மை ஆள் கால் கடை வலி இடத்து என்னும் விதியிலே பெற்று வரும். அது கூட அல்லு இல்லு கூட வந்து ரீ அன்றி அஃது அப்படிலாம் சொல்ல அன்றி து மல் அல்லாமல் இல்லாமல் அப்படி அல்ல. அப்போ மே மை ஓகே இன்மை. அப்போ ஆள் அல்லாமல் கால் கடை வலி இதெல்லாம் தோன்றினா கூட அந்த அல்லு இல்லைன்றது இதெல்லாம் கூட சேர்ந்து வருதான். இப்போ ரீ அறமன்றி செய்தான். அறமன்றி அல்லு கூட்டல் என்ன சேருது? ரீ சேருது. அல்லு கூட என்ன சேருது? ரீ. அறம் கூட்டல் அன்றி. அல்லுன்றது என்னவா மாறுது? இல்லு ரீ. ஓகே, இல்லுன்றது இன்னா மாதிரி இன்னுக்கு அடுத்து ரீ வந்துடும். அன்றி. அப்போ அறமன்றி செய்தான், அருளன்றி செய்தான். அப்போ என்ன மாறுது? இப்போ வந்து இது எதிர்மறை தானே. ஆனால் அன்றின்ற வார்த்தை எந்த காலத்தை காட்டுதா? அன்றின்றது காலத்தை காட்டல. அப்போ குறிப்பு. அறம் அல்லாதது இல்லை, அறம் அல்லாதது இல்லை, அருள் இல்லாதது செய்தான். அப்போ தூ எதை தூ ரீ தூ அப்போ சேருதா? புரியுது என்ன சொல்கிறேன்? அல்லு கூட ரீயோ தூவோ அல்லது மல்லோ மேவோ நம்ம இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ரீயும் தூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, மல்லு மே மை ஆள் கால் கடை வலி இதெல்லாம் சேர்ந்து இந்த விகுதியும் வரும். எது கூட? எதிர்மறை குறிப்பு வினையச்சத்தின் பின்னாடி, குறிப்பு வினையச்சங்கள் பின்னாடி. ஓகே, அறமன்றி செய்தான் அன்றி அப்புறம் அல்லாதது இல்லை. அப்போ இதெல்லாம் என்னது? அல்லாது அன்றின்னு வந்தால் குறிப்பு வினையச்சங்கள். சிம்பிளாக போட்டால் இல்லைன்னு வந்தாலுமே என்னது? குறிப்பு தான். இல்லை அப்படின்னு வந்தாலும் அன்றுன்னு வந்தாலும் குறிப்பு வினையச்சங்கள். அதை குறிப்பு
எதிர்மறை குறிப்பு வினையெச்சங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு எதிர்மறை தெரிநிலை வினையெச்சம். மற்றது இவை எதிர்மறை ஆகார விடைநிலையோடு உடல் மல் மே மை, அதை தான் எதிர்மறை தெரிநிலை. சிம்பிள் அதே தான். இது வந்து ஆகாரம் வந்த அல்லு இல்லும் வரும்போது அது குறிப்பில் வந்துடுது. ஆகாரம் வந்தால் மட்டும் என்ன சொல்கிறோம், அது வந்து தெரிநிலை சொல்கிறோம். அது கூட என்னென்ன சேர்த்து ஊ மல்லு மே மை மை, மைக்கு மை மைக்கு கால் கடை வலி இடத்து. அங்கே தான் மேலே என்ன பார்த்தோன்னா மல்லு மே மை ஆள் கால் கடை வலி இடத்து. எக்ஸ்ட்ரா ரீ தூ வருது. இங்கே வருது என்ன வருதுன்னா ஊ. இங்கே ஒன்றா என்னது எக்ஸ்ட்ரா, அங்கே வந்து ரீ தூ, இங்கே வந்து ஊ. சரி, அது எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை. சரி, பார்த்தல விடுங்க. எழுத்தின் சாரிகைகள். தனி மெய்யெழுத்துக்கள் ஆ என்னும் சாரியை பெறும். தனி மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா, இப்போ இக்குன்னு வந்துச்சுன்னா அது என்னவா மாறும், காவா மாறும். உயிர் நெடில்கள் காரம் என்னும் சாரியை பெறும். உயிர் எழுத்துக்களில் வந்து உயிர் நெடில்கள். நெடில் எழுத்துனா இப்போ ஆண் வந்தால் கா ஆகாரம் கான்ற சாரியை பெறும். ஐகார அவகாரங்கள் காரம் என்னும் சாரியுடன் கான் என்னும் சாரியை பெறும். அதான் ஒன்றும் இல்லைப்பா. ஆண் வந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம், அகரம். பெரியா வந்தால் என்ன சொல்லுவோம், ஆகாரம். ஓகே, அதே மாதிரி ஐ வந்தால் என்ன சொன்னோம், ஐ கான் கான். அந்த வார்த்தையை போடணும்னு சொல்கிறாங்க. உயிர் குறிலும் உயிர்மை குறிலும் காரம் கான் என்னும் சாரியுடன் கரம் என்னும் சாரி. உயிர் குறிலும் என்னது ஆ. ஓகே, உயிர் மெய் குறியில் அர்த்தம் கா. இந்த மாதிரி வார்த்தையில் வந்தால் கா ஆகாரம் காரம் காணுன்ற ரெண்டு வார்த்தையும் சேர்த்து அது கூட ஓகே கரம்ன்ற வார்த்தையும் சேர்த்து வரும். அகரம் ஆகாரம் சொல்லுவோம் இல்லையா, ஜஸ்ட் அது சிம்பிள் தான். நம்ம ஆன்ற வார்த்தை எப்படி எழுதுவோம், ஏன்னு சொல்லுவோம், அகரம் சொல்லுவோம். ஓகே, ஆன்னு வந்துச்சுன்னா ஆகாரம் சொல்லுவோம். ஐன்னு வந்தால் ஐ கான்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகே, எழுத்துக்களின் பிறப்பின் பொது விளக்கணம். இது ஒன்றும் இல்லை. இப்போ எழுத்து எங்கெல்லாம் பிறகுனா ஒலி எழுத்திற்கு வேண்டும் காரணங்களில் குறைவில்லாமல் உயிர்னதும் உயிரோட முயற்சியால் தான் நமக்கு பிறகுது. காற்று எழுப்ப ஒன்று வந்து எங்கெல்லாம் பிறகுனா மார்பு. வல்லெழுத்துக்கள் எங்கே பிறக்கும், வல்லினம் மார்பில் பிறக்கும். கழுத்தில் என்ன பிறக்கும், இடை எழுத்துக்கள் எங்கே பிறக்கும், இடை எழுத்துக்கள் கழுத்தில் பிறக்கும். தலையும் மூக்கும் எங்கே போவோம், ஆயுத எழுத்து தலை. மூக்கில் வந்து மெல்லினம் பிறக்கும். வல்லினம் மார்பு, இடையினம் கழுத்து, மெல்லினம் மூக்கு, ஆயுத எழுத்து தலை. ஓகேவா, அதேமாதிரி உயிரெழுத்துகளும் தலை தான். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, ஆகிய 4 நிறத்தையும் முதலில் பொருந்து பின்பு உதடும் நாக்கும் பல்லும் அதெல்லாம் சேர்ந்து இப்படி சொல்கிறது மூலிமா பிறக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. எழுத்து வகைகள். ஒன்றும் எழுத்து வந்து என்ன சொல்கிறோன்னா, சொற்கள் உண்டாவதற்கு முதற் காரணமாக அணுத்தலின் காரியமாக உள்ள ஒளியே எழுத்து எனப்படும். எழுத்து முதல் எழுத்து சார்பு. எழுத்து 2 வகைப்படும். எழுத்து சார்பு, முதல் எழுத்து சார்பு எழுத்து. எழுத்துக்குரிய மாத்திரைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். உயிரிழப்படைக்கு மாத்திரை 3. ஏன்னா உயிரிழப்படைன்றது என்ன, இப்போ நோன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ படா ஆ டான்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த டான்ற வார்த்தை அளபெடுக்குது. எப்படி, அதோட இனமாகிய ஆக்கு இனமாகிய என்னது சின்ன. அப்போது இது நெடில் எழுத்துக்கு 2, ஒரு குறிலுக்கு 1. அப்போ அளபடைக்கு எத்தனை, உயிரிழப்படைக்கு 3 மாத்திரை. ஓகே, நெட் எழுத்துன்னு வந்தால் நார்மலாக ஆண் வருது இல்லை கான் வருது. எப்படி வந்தாலும் நெட் எழுத்துன்னு வந்தாலே அதுக்கு எத்தனை மாத்திரை, 2. ஐகார குறுக்கத்திற்கும் மாத்திரை 1. ஐகார குறுக்கத்துக்கு மாத்திரை என்ன, ஐகாரம் எங்கே வரும், சொல்லின் முதல்ல வரும், இடையிலையும் வரும், கடையில் வரும். ஸோ ஐகார குறுக்கத்திற்கு மாத்திரை 1. ஆனால் ஐகார குறுக்கத்தை நம்ம மாற்றி எழுதுவோம்ல, ஐகார குறுக்கம் வந்து தனியாக வந்தால் 2 மாத்திரை தான். ஐகார குறுக்கம் தனியாக வந்தால் 2 மாத்திரை. சொல்லோட முதல்ல வந்தால் 1.5. ஓகே, நடுவில் வந்தால் மட்டும்தான் எவ்வளோ, 1 மாத்திரை. அப்போ நோட் பண்ணிங்க, புரியுதா. ஐகார குறுக்கம் தனியாக வருது ஐ. ஓகேவா, ஐன்றது தனியாக எழுதுனா 2 மாத்திரை தான். ஆனால் அது சொல்லுக்கு முதலில் ஒரு சொல்லாக சேர்த்து எழுதும்போது சொல்லுக்கு முதல்ல வந்தால் 1.5 மாத்திரை. ஓகே, மற்ற எல்லாத்தையும் எவ்வளோ மாத்திரை, அரை மாத்திரை தான். நடுவுலையோ கடையிலையோ வந்தால் அரை மாத்திரை. அப்போ அது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கத்துக்கு முதலில் வந்தால் 1.5 மாத்திரை, நடுவில் வந்தால் 1.5 மாத்திரை. இங்கே சிம்பிளாக வெறும் 1 மாத்திரை ஊற்றுறாங்க. அதுமாதிரி அவுகார குறுக்கத்திற்கும் 1 ஊற்றுறாங்க. அவுகார குறுக்கம் சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், வேறு எங்கேயும் வராது. அதுக்கும் 1.5 வரும். சரி, ஒற்றலைப்படைக்கும் மாத்திரை 1. ஒற்றலைப்படை வந்தாலே 1 தான். ஏன்னா ஒற்றலைப்படை ஒற்றுன்றது 1 கிடையாது. ஒற்றலைப்படைன்றது வந்து அரை மாத்திரை. ஒற்றுன்றதே அரை மாத்திரை. அது குறுகி எவ்வளோ வரும், 1/4 மாத்திரையில் வரணும். ஸோ காலுன்னு வரணும். ஒற்றலைப்படைக்கு மாத்திரை 1ன்னு கொடுத்துறாங்க, கால் வரணும். தப்பாக இருக்குது. குற்றெழுத்திற்கு மாத்திரை, குற்றெழுத்துக்கு குறிலுக்கு 1. மெய்யெழுத்திற்கும் குற்றியலுகரத்திற்கும் குற்றியலுகரத்துக்கும் முற்றாயுதத்திற்கும் தனித்தனியாக அரை மாத்திரையாகும். குற்றெழுத்துக்கு அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை தான். குற்றியல் உகரத்துக்கு வந்து என்னென்னா 1 மாத்திரை தான் அரை மாத்திரையில் ஒழிக்கும். குற்றியல் உகரத்துக்கும் அரை மாத்திரை. முற்றெழுத்துக்கு வந்து முற்றா இருந்துச்சுன்னா 1 மாத்திரையிலே தான் ஒழிக்கும். முற்றுன்றது 1 மாத்திரை தான் வரும். ஆனால் அது மெய்யெழுத்துக்கள் வந்துச்சா 1 மாத்திரை தான். ஓகே, நெக்ஸ்ட்டு மகர குறுக்கம் வந்து இம்முன்றது அரை மாத்திரை தான் ஒழிக்கும். அது வந்து குறுகி ஒழிச்சுன்னா 1/4 மாத்திரையில் வரும், 1/4 மாத்திரை. ஆயுத குறுக்கமும் மர மாத்திரை, அதுக்கு என்ன வரும், 1/4 தான் வரும். ஓகே, இது வந்து இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. பேசிக்காக நம்ம புக்கில் படிப்போம் இல்லையா மாத்திரை, அதே நீங்கள் படிச்சிடலாம். புக்கிலே இருக்கும். ஐகார குறுக்கம் அதை நடத்தும் போது அதுலேருந்தே எடுத்துக்கலாம். இதை சும்மா தெரிஞ்சுங்க. எண் என்பதற்கு ஒரு சிறப்பு விதி. எண் என்னும் வேறுபாட்டு மொழியுடன் இறுதி நகரம் வல்லினம் வருவன் ஒருபோது திரிந்தும் ஒருபோது திரியாமல் வரும். இப்போ எண் கூட்டல் பகைன்னும் போது எண் பகைன்னு அப்படியே எழுதலாம், திரியாமல் அப்படியே எழுதலாம். எண் கூட்டல் பகை எற்பகைன்னு எழுதலாம். 2மே ரைட்டா. அப்போ எண் கூட்டல் பகை எண் பகைனாலும் ரைட்டு,
எற்பகைனாலும் ரைட்டு. ஓகேவா? இதே போல் தான் என்னது யான் நான் என்பவை என்னன்னு வேறுபடும் சொல்கிறாங்க. யான் நான்றதான் என்னவா மாறும், என்ன மாறும். ஓகே, என்னன்ற வார்த்தையை நான் சொல்லுவேன். எனக்குன்னு சொல்லும்போது என்னவா மாறுது, வேற்றுமை உறுப்பு இருக்கும்போது இப்போ யான் கூட்டல் கூ அப்படின்னு மாறும்போது அது வேற்றுமை உறுப்பு இருக்கும்போது எனக்குன்னு மாறிட்டோம். சரிங்களா? இது சும்மா யான் நான்ன்றது என்னவா மாறினா என்ன மாறும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏ என்னும் சாரியை பெறும் அளவு பெயர்கள். ஏ என்னும் சாரியை சொன்னோம் இல்லையா, ஒன்று, அதாவது உயிரையும் மெய்யும் இறுதியாகக்கூடிய எண்ணு பெயர். உயிரையும் மெய்யையும் இறுதியாகக்கூடிய எண்ணு பெயர். ஒன்று ஊ வருதா, கால் இது அளவு பெயர். இது வந்து என்னது ஒன்று. ஓகே, உயிர், கால்ன்றது அளவு பெயர். அப்போ ஒன்றையும், அதாவது எண்ணு பெயர், உயிரெழுத்தை கடைசியாக கொண்டு முடியக்கூடிய ஒரு எண்ணு பெயரும். ஓகே, அதே மாதிரி உயிரெழுத்தை ஓகே மெய்யெழுத்தியா மெய்யை வந்து உயிரையும் மெய்யாகவும் இறுதியாக உடைய எண்ணு பெயர் நிறைப்பெயர் அளவு பெயர்களின் முன். உயிரையும் மெய்யையும் இறுதியாக உடைய. ஓகே, உயிரெழுத்தோ அல்லது வந்து மெய் எழுத்தோ ரெண்டுத்தையும் கடைசியாக இருக்கிற வந்து ஒரு எழுத்து எண்ணு பெயரானது அதை தொடர்ந்து அளவு பெயரோ நிறைப்பெயரோ எண்ணு பெயர்களோ வரும் பொழுது ஓகே அவற்றிற்கு என்ன அது குறைந்த பெயர்களின் முன் பெரும்பாலும் ஏ என்னும் சாரியை பெறும். இவ்வளோ தான். ஒன்று கூட்டல் கால். ஓகே, என்ன வரணுமா, உயிரெழுத்தையோ மெய்யெழுத்தையோ கொண்டு முடியக்கூடிய எண்ணு பெயராக இருக்கட்டும் அல்லது அளவு பெயராக இருக்கட்டும். அதை தொடர்ந்து இன்னொரு எண்ணு பெயரோ இன்னொரு அளவு பெயரோ வந்தால் ஒன்று கால் ஒன்றே கால். தொடி காசு தொடியே காசு. தொடி காசு தொடியே. ஏன்ற என்னது ஏன்ற ஒரு இது சேருது, இங்கே ஓசை சேருது, அவ்வளோதான், சாரியை சாருது. இப்போ ஒன்று கூட்டல் கால் ஒன்றே கால். தொடி காசு தொடியே காசு. ஓகே, கலன் பதக்கு கலனே பதக்கு. கால் காணி. கால் காணினா ஒன்றும் காலே காணி. களைஞ்சு குன்றி களைஞ்சே குன்றி. ஓகேவா? உலக்கு ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. அவ்வளோதான். இங்கே என்ன சேருது, ஏன்ற ஓசை சேருது. ஏன்ற ஓசை சேரும்போது சில இடத்துல ஈன்ற உடம்படுமை சேருது. இங்கே பாருங்க உடம்படுமை ஈ சேருது. ஓகே, வேறு எங்கே ஈதுனா இங்கே உலக்கே ஆளாக்கு ஆ வர இடத்துல ஈ சேருது. அவ்வளோதான். அப்போ இதில் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுக்கேன். ஒன்று கூட்டல் கால் ஒன்று கால்னு போடக்கூடாது, ஒன்றே கால். தொடி கூட்டல் காசு தொடி காசுன்னு போடக்கூடாது, தொடியே காசு. கலன் பதக்கு கலனே பதக்கு. கால் காணி காலே காணி. களைஞ்சு குன்றி களைஞ்சே குன்றி. உலக்கு ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏ முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஏகாரம். ஏகாரம் எங்கே பிறகுது, வாய் திறத்தலுடனே மேல்வாய் பல்லை நாக்கின் அடிப்பாகம் பொருந்த ஏகாரம் பிறக்கும். வாய் திறத்தலுடனே, வாயை திறக்கும்போது மேல்வாய் பல்லை நாக்கின் அடிப்பாகம், அதே தான் ஏவும் சின்ன ஏவும் சரி பெரியவும் சரி, மேல்வாய் பல்ல வந்து நாக்கோட அடிப்பகுதி போய் என்ன பண்ணுது, தொடுது. ஓகே, தொடும்போது கம்மியாக ஒழிச்சா அது சின்னையே, கொஞ்சம் நீட்டி ஒழிச்சா பெரிய. அவ்வளோதான். ஏழு என்னும் முக்கியமான விதி. ஏழு என்னும் எண்ணு பெயர் முன் அளவு பெயர் கொண்டால். இப்போ ஏழுன்ற அடுத்த தொடர்ந்து அளவு பெயர். பலம் கலைஞ்சுன்றது அளவு பெயர். நீங்கள் வந்து தனியாக பண்ண வேணாம், இங்கே இருக்கிறத எடுத்து எழுதி வச்சுட்டாலே போதும். அப்போ அதை தொடர்ந்து வரும்போது நெடுமுதல் குறுகளும் உகரம் பெறுதலும் ஆகும். நெடுமுதல் ஏன்றது என்னவா, நெடுமுதல். இந்த நெடில் எழுத்து என்னவா மாறும், சின்ன ஏவா மாறும். அதே மாதிரி அந்த மெய் எழுத்து என்னவா மாறும்னா உகரம் பெறும். உகரம். நெடில் எழுத்து குறுகியும், நெடில் எழுத்து குறுகிடுச்சு, இந்த மெய்யெழுத்து உகரம் பெறும். ஏழுன்னு மாறுது, உகரம் பெறுது. ஓகேவா? அப்போ ஏழு கூட்டல் பலம் எழு பலம். ஓகே, ஏழு கூட்டல் பலம். ஏன்னா ஏழுன்ற வார்த்தை அதாவது ஏழுன்ற வார்த்தை வந்தாலே ஏன்றது என்னவா மாறும், சின்னையாவா மாறும். இல்லுன்றது லூவா மாறுமா, எழு பலம். ஏழு களஞ்சி எழு களஞ்சி. ஓகே, எங்கே ஏழுன்ற எண்ணு பேர் வந்து அது பார்த்தாலும் அளவு பேர் வந்தாலே இதுதான் விதியம். ஏழு பலம், ஏழு கூட்டல் பலம் எழு பலம், ஏழு கூட்டல் களஞ்சி எழு களஞ்சி. புரிந்தா? ஏழு என்னும் எண்ணின் முன் நிறைப்பெயர் கொண்டல். அதே மாதிரி தான் நிறைப்பெயர். ஓகே, ஏழு கூட்டல் களம் எழு களம் சேம் அதே தான். ஓகே, ஏழு என்னும் எண்ணுடன் 10 என்னும் எண். இப்போ நம்ம 7 கூட 10 சேர்த்துறோம். ஓகே, 7 கூட்டல் 10 அது 7 10 என்னும் பொண்ணு. 10 என்னும் சொல்லின் இடை ஒற்று கெட்டு. இடை ஒற்று என்னது, இத்து கெட்டு. அந்த 10ன்னு சேரும்போது இடை ஒற்று கெட்டு ஆயுதமாகிய புள்ளி. அப்போ இத்துக்கு பதில் 7 கூட்டல் 10ன்னு வரும்போது அந்த இடத்துல என்ன வரணுமா, அந்த இடத்துல இத்துன்றது கெட்டு அக்கு வரணும்னு சொல்கிறாங்க. 70. ஓகே, அதே மாதிரி 7 நம்ம என்ன சொன்னோம், ஏன்றது என்ன வரணும், ஒரு அளவு பேர் என்ன பேர் வந்தால் ஏக்கு அப்புறம் அது சின்ன ஏவாக மாறும். ஓகே, 7. இந்த பெரிய லூ என்ன, இந்த லூ வந்து என்ன வேணும் அதே தான் இருக்குது. 70 லூ 70 அப்படின்னு மாறுது. அதாவது லூனா அல்லதான் என்னன்னு தெரில. ஓகே, 7 10ன்ற வார்த்தை என்னவா மாறுது, 7 10 7 பக்து அக்கு வருது. இத்துக்கு பதிலாக அக்து வருது. ப்ளஸ் லூ 70ன்னு கொடுத்துறாங்க. அல்லது ஆர் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது ஸ்பெல் மிஸ்டேக்காக இருக்கலாம், பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஓகே, 70 அல்லது 70 அப்படின்னு வரலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ 70ன்னு கொடுத்தாலும் ரைட்டு தான். அப்படி இல்லாமல் 70ன்னு கொடுத்தாலும் ரைட்டு தான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஆறுன்ற வார்த்தை புணர்ச்சி இங்கிலீஷ் எழுத்து இங்கே வராதனால லூன்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைப்பில் மிஸ்டேக் வருதுன்னு நினைக்கிறேன். 70 அல்லது 70 எழு பக்து அக்கு வரலாம், அல்லது என்ன வரலாம் 70ன்னு வரலாம்னு நினைக்கிறேன். சரியா? நோட் நீங்கள் 2 ரைட் வரும். 7 எண்ணுடன் 10 சேர்ந்தால் அந்த மாதிரி வச்சா
எழுபதுன்னு வருதா. அதே மாதிரி 1000 என்ற வார்த்தை புணரும்போது என்ன சொல்கிறாங்க, 7 என்னும் எண்ணுடன் 1000 என்ற எழுத்து புணரும்போது 7 என்பதன் முன் 1000 என்னும் எண் வந்து புணரும் இடத்து உகரம் பெறாது முடியும். உகரம் வரக்கூடாது அதில். 7 நம்ம என்ன சொல்கிறோம், 7 வரும்போது கூட்டல் 7 எல்லாத்துமே 7ன்னு மாற்றணும்ல. ஆனால் இந்த இடத்துல உகரம் வராமல் 7 கூட்டல் 1000 7000 அப்படியே இயல்பாக புணருது. உடல் மேல் உயிர் வந்து பண்ணுறது மாதிரி வருது. 7 கூட்டல் 1000 7000 இயல்பாக இருக்குது. ஜஸ்ட் எழுதி வச்சுங்க. 7 என்னும் முன் ஐ அம் பல் என்பன புணர்தல். ஓகே, 7க்கு முன்னாடி ஐ என்ற வார்த்தையோ அம்முன்ற வார்த்தையோ பல்லுன்ற வார்த்தையோ வந்தால் 7 என்னும் முன் ஐ என்றும் அம் என்றும் பல் என்றும் வருகின்ற இறுதிகளை உடைய பொருட்பெயர் அல்லாத எண்ணு பெயராகிய பொருட்பெயர் அல்லாத எண்ணு பெயராகிய ஓகே தாமரை வெள்ளம் ஆம்பல் என்பன வந்தால், அதாவது தாமரையோ எண்ணு பெயரை தவிர மற்ற இருக்கக்கூடிய தாமரை வெள்ளம் ஆம்பல் என்பன வந்தால் நெடுமுதல் குறுக்கம், நெடுமுதல்னா ஏன்றது என்ன அது சின்ன ஏவா மாறி ஓகே நெடுமுதல் குறுக்கம் இன்றி, குறுக்கம் இல்லையா, ஏன்றது ஏவாவே வரும். நெடுமுதல் குறுக்கம் இன்றி மற்றெல்லாம் குறுகிச்சு, இங்கே குறுக்கலை. உகரம் பெறாது இயல்பாய் முடியும், உகரமும் வராது. அப்போ இயல்பாய் வருன்றாங்க. 7க்கு அடுத்து ஓகே ஐ தாமரை அது கடைசியாக முடியக்கூடிய ஐன்னு முடிஞ்சாலோ அல்லது அம்முன்னு முடிஞ்சாலோ இல்லை பல்லுன்னு முடிஞ்சாலோ வார்த்தைகள் வந்தாலோ அது எப்படி முடியும், இயல்பாய் முடியும். எந்த விதியும் இல்லை. 7 கூட்டல் தாமரை 7 தாமரை, 7 கூட்டல் வெள்ளம் 7 வெள்ளம், 7 கூட்டல் ஆம்பல் 7 ஆம்பல், அவ்வளோதான். சரியா? ஓகே, அந்த 3 பேரும் வரும்போது அங்கே என்ன வரணும், இயல்பாக வரும். சரியா? நெக்ஸ்ட் போலாமா. 7 என்பதன் முன் 100,000 என்ன சொல். இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், 7 கூட்டல் 1000 7000. அது மாதிரி 7 கூட்டல் 100,000 வரும்போதும் 7 என்பதன் முன் 100,000 என்ன சொல் உணருங்கள். அதே தான், மீண்டும் அதே மாதிரி ஒரு இயல்பாய் முடியுமா. 7 கூட்டல் 100,000 700,000. ஓகே, இப்படி தான் எழுதுறோம். 700,000. ஓகே, அப்படியே எழுதுகிறோம், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. 7 என்பதன் முன் உயிர் புணர்தல். 7 என்பதன் முன் உயிர் புணர்தல். அப்போ 7க்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கள் வந்தால் 7 என்பதன் முன் உயிர் முதல் மொழி முன் வரினும், அதாவது உயிரெழுத்தை கொண்ட வார்த்தை வந்துச்சுன்னா நெடுமுதல் குறுகாதும் உகரம் பெறாதும் முடியும், இயல்பாக வருன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஏழகள் 7 உலக்கு 7 1 7 2. 7 என்பதன் முன் உயிர் முதல் மொழி முன் வரினும் 7 கூட்டல் அகல். இப்படி வருது. ஓகே, 7 கூட்டல் அகல். ஓகே, 7 கூட்டல் அகல் என்ன வருது, 7 அகல். அப்படியே இயல்பாக புணருது, அந்த உடல் மேல் உயிர் வந்து புணருது. 7 கூட்டல் அலக்கு. ஓகே, 7 கூட்டல் அலக்கு 7 உலக்கு. இந்த இடத்துல மட்டும் ஏன் உகரம் வருது, 7 என்பது முன் உயிர் புணர்தல். 7 அலக்குன்னு தானே வரணும். 7 உலக்கு 7 1 7 கூட்டல் 1 7 கூட்டல் 1 7 1 7 கூட்டல் 2 7 2. இதெல்லாம் ரைட்டு, அப்படியே வருது. 7ன்ற வார்த்தை வருது. இந்த இடத்துல மட்டும் 7 அலகல், அதுவும் ஓகே. 7 உலக்குன்னு வந்து அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. 7ன்னு வரும்போது உகரம் பெறாது தான் வரணும்னு சொன்னாங்க. 7 கூட்டல் உலக்கு. ஓகே, ஓகே, 7 கூட்டல் உலக்கு தான். 7 கூட்டல் உலக்கு இங்கே எந்தெல்லாம் லூவாக மாறலை. ஜஸ்ட்டு இந்த இல்லு கூட்டல் ஊ என்ன ஆகும்னா லூ, அதாவது இயல்பாக வருது, அவள் தான். நான் வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துங்க. 7 கூட்டல் அகல். ஓகே, 7 கூட்டல் அகல். ஓகே, 7 கூட்டல் அகல் என்ன வரணும், 7 அகல். 7 கூட்டல் உலக்கு 7 கூட்டல் உலக்கு 7 உலக்கு. ஓகேவா, 7 கூட்டல் 1 7 1 7 கூட்டல் 2 7 2. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துங்க, இதை வச்சு அப்படியே கேட்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு எழுதிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் புரியாமல் அப்படியே போயிட்டுருக்கோம். பட் ஒரு முறை எழுதி வச்சுட்டீங்க, அந்த பிரித்தலுக்கு மட்டும் எழுதிட்டிங்கன்னா அதை மட்டும் ரிவிஷன் பண்ணாலே போதும். ஓகே, 7 என்னும் எண்ணு பெயர் முன் எண்ணு பெயர் வருமொழியாகிய வருமிடத்து நெடுமுதல் குறுகளும் உகரம் வருதலும் ஆகும். அதான் 7 3. மற்றெல்லாம் 7 1 அப்படியே வந்துச்சு, 7 2 அப்படியே வந்துச்சு. ஆனால் 7 3 வரும்போது 7 3 மாறுது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். 7 1 7 2 3 சேர்த்தும் போது மட்டும் என்ன வரணும், 7 3ன்னு வரணும். நம்ம 7 3ன்னு போட்டக்கூடாது, 7 3. அவங்க 3ன்னு வரதுக்கு ஒரு விதி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஐ என்னும் விகுதி உணர்த்தும் பொருள்கள். ஐ. ஓகேவா, அடுத்தது அவ்வளோதான். நம்ம ஏ முடிச்சிட்டோம். அடுத்தது ஏக்கு எடுத்து ஐ போகிறோம். ஓகேவா, ஸோ ஐயிலிருந்து நமக்கு வந்து அவ்வரியும் இருக்குது. சரிங்களா, அப்புறம் காங்காச்சனா போகுது. அதெல்லாம் ஈஸி தான். இன்னும் ஒரு 2 கிளாஸில் முடிச்சிடலாம். ஓகே, கொஞ்சம் பெருசு தான். ஓகே, இது வரையும் பாருங்கள், இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தான் இந்த குணச்சந்திகள்லாம் வருது. ஓகே, நரேந்திரன் சுரேசன் அந்த வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சாயந்தரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய்.